எல்லாரும் ஆசையாக கவனிச்சுக்கோங்க. நான் வந்து ரொம்ப ஜாலி மூடில் பேச போகிறேன். நேற்று ரொம்ப ஹார்ஷ் மோடில் நான் போட்டுட்டேன், ஏன்னா 2-3 ஸ்டூடெண்ட்ஸ்னால அது மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் ஜாலி மோடில் பேசணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ வென் ஹாப்பிலி இஃப் ஐ ஸ்பீக் சம்திங் இட் வில் பெனிஃபிட் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். லைஃப் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு 48 வயசாகிறது, 48 இயர்ஸ். ஸோ 22 இயர்ஸில் நான் சிஏ முடிச்சுட்டேன். 22 வயசில் ஐ கம்ப்ளீட்டட் மை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி. அண்ட் 26 இயர்ஸ் என்னோட லைஃப் மெஜாரிட்டி ஆஃப் டைம் நான் ஸ்டூடெண்ட்ஸோடு தான் இருந்திருக்கேன். என்னை பார்க்கணும், நான் பேசும்போது என்னை பார்க்கணும், இல்லைன்னா எனக்கு பேச்சு வராது. நான் பேசும்போது என்ன பார்க்கணும், ஓகேவா? ரைட், ப்ளீஸ் யாரும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 45 மினிட்ஸ் உங்கள் டைம் கொடுத்தேன்னா உங்களோட வாழ்க்கை சூப்பராக மாற்றுறதுக்கு. ஏன்னா இது ஒரு இன்ஃபர்மேஷன் மீட் கிடையாது, இட்ஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் மீட். இப்போ என் வாய்ஸை கேட்கறதுக்கு அவ்வளோ பேர் என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி, சார் எங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் உங்கள் வாய்ஸ் வேணும், அத்தனை ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டைமில் என் வாய்ஸை கேட்டுட்டு அவங்க போகிறாங்கன்னா ஒரு 10 மார்க் அவங்களோட பேப்பரில் அதிகமாக வரும். ஏன்னா இப்போ என் வாய்ஸை ஜஸ்ட் கேட்டுட்டு போனாலே உங்களுக்கு 10 மார்க் ஒரு பேப்பரில் அதிகமாக வரும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். என்னை பற்றி நிறைய, அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவை கூட போட சொன்னேன். யார் நம்பன்றதை அவனுக்கு தெரியாமல் சும்மா அப்படி உட்கார்ந்துருப்பான்றதுக்காக சொன்னேன். ஸோ இது மாதிரி நான் பேசக்கூடாது, ஏன்னா நான் வந்த சப்ஜெக்டை பேசணும்னு ஆசைப்படுறேன். அட்லீஸ்ட் சும்மாவது நடிச்சிருங்க, ஓகேவா? கவனிக்கிற மாதிரி என் மூஞ்ச பார்த்துட்டேன்னா எனக்கு நல்ல பேச்சு வரும், ஓகேவா? ரைட். லைஃப்பில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த 26 இயர்ஸ் ஆஃப்டர் பிகமிங் அ சிஏ, நான் லைஃப்பை ரொம்ப கூர்ந்து பார்த்ததில் 2 விஷயம் தான் வாழ்க்கையிலே இருக்குது. நம்ம போட்டு லைஃப்பை ரொம்ப காம்ப்ளிகேட்டாக பண்ணிக்க வேண்டாம். தெர் ஆர் ஒன்லி 2 திங்ஸ் இன் லைஃப் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டு இருக்கேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். ஒன்று என்ன அப்படின்னா எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் லைஃப், அதுதான் ஃபர்ஸ்ட். இன்னொன்று இம்பேக்ட். 2 விஷயம் தான். நீங்களும் லைஃப்பை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனோட நம்ம போய் இந்த ஸ்பீச் எல்லாம் கேட்கறது எதுக்காக அப்படின்னா நம்மளோட லைஃப்பை ரொம்ப அழகாக நம்ம வடிவமைச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்து செத்து போகிறத விட ரொம்ப அழகாக வாழ்ந்து செத்து போகிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸோட என்ன இருக்க, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட மைண்டில் என்ன இருக்குன்றத நம்ம ரொம்ப இயர்லி ஏஜ்லேயே பிடிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ என்னோட அப்சர்வேஷனில் 26 வருஷம் அப்சர்வேஷனில் லைஃப்பில் 2 விஷயம் தான் இருக்குது. ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ், இன்னொன்று இம்பேக்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று இந்த மாதிரிலாம் திருப்பி கேட்க சொல்கிறேன், இந்த மாதிரி சொல்ல சொல்கிறேன்ல, ஏன்னா நான் டீச்சர். இதே ஒரு ஸ்பீக்கராக இருந்தாங்கன்னா அவங்க வாட்டுக்கு எதை பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க, நீ ஒரு மாதிரி இருப்பா. ஆனால் நான் டீச்சர்ன்றதுனால சம்டைம்ஸ் அதை நான் கேட்டேன்னா திருப்பி சொல்லுங்க கண்ணா ப்ளீஸ், ஓகேவா? ரைட்டா? ஒன்று பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் லைஃப். அது என்ன சார் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் லைஃப்? இங்கே நான் வரக்கூடாதா? சைலேந்தர் வேற நீங்கள் அங்கே போய் பேசுங்கன்றான். என் சிஇஓ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பக்கத்தில் உட்காந்துனா, சார் அந்த சைடும் போய் பேசுங்க, நீங்கள் இங்கேயே பேசுகிறீங்க, அந்த சைடில் சில ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்காமல் இருக்காங்க, இந்த ரோவில் கூட லாஸ்ட் ரோவில் ஒருத்தங்க உட்காந்து ஏதோ கவனிக்காமல் பேப்பர்லாம் இப்படி போகலாமா? ஓகே, அது மாதிரி ஏதோ பேப்பர்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. யாருமே அது மாதிரி எதுவும் பண்ணாமல் ஆசையாக கவனிக்கணும். நான் உங்கள் கண் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு நினச்சினேன். ஏன்னா எல்லார்கிட்டையும் என்னால் ஓட முடியாது, ரொம்ப கஷ்டம் கண்ணா, ஓகேவா? ரைட்டா? ஆசையாக கேட்டுக்கோங்க. ஒரு 45 மினிட்ஸ் நல்ல காற்று சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு 45 மினிட்ஸ் நம்ம வி வில் என்ஜாய். ஒன் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லைஃப். அப்படின்னா என்ன சார் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பீச்சில் போய் விளையாடுறீங்க, அதான் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் லைஃப். உன் லைஃப்பில் இது மாதிரி நிறைய குட்டி குட்டி எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய பண்ணி வச்சுக்கணுமானா நிறைய பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு லீவில் உங்கள் ஃபேமிலியோட ஒரு ஊட்டி போகிறீங்க, ஒரு கொடைக்கானல் போகிறீங்க, எங்கேயோ ஒரு நீங்களாம் சேர்ந்தே ஒரு கேரளா ட்ரிப்பு போகிறீங்க, இல்லை நீங்களாம் சேர்ந்து ஒரு கோவா ட்ரிப்பு போகிறீங்க. இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் லைஃப்பில் நிறைய நம்ம நான் பேசும்போது பேசக்கூடாது. ஒரு ஸ்பீக்கர் பேசும்போது யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஸ்பீக். ஓகே, அதனால தான் நேற்று வேறு டோனில் ஆரம்பித்தேன், இன்றைக்கி அந்த டோனில் ஆரம்பிக்க வேண்டாமேன்றதை பார்க்குறேன். ஓகே ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இட் ஒன்ட் பி போரிங். 45 மினிட்ஸில் ஒரு இம்பேக்ட். அதான் நான் சொல்கிறேன், லைஃபே 2 விஷயம். ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ், இன்னொன்று என்னது இம்பேக்ட். சொல்லு, நல்லா அழுத்தி சொல்லு. இம்பேக்டே இல்லாமல் சொல்லாத. இம்பேக்ட்
வெரி குட் கண்ணா. ஒன்று எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் லைஃப், அனதர் ஒன் இஸ் இம்பாக்ட். இம்பாக்ட் அப்புறம் பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது என்ன சார்? இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் கவனிக்கிறீங்க, அதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக நீ ஏதோ பயங்கரமாக லேர்ன் பண்ணனா இது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது மாதிரி வாழ்க்கையில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் நீ உருவாக்கிக்கணுமானா உருவாக்கிக்கணும். இப்போ ஒரு பீச்சுக்கு போகிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு டூர் போகிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இது மாதிரி ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் போகிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சார் இதெல்லாம் நாங்கள் நிறைய பண்ணுறோமே சார். நிறைய பண்ணுன்னு சொல்கிறேன். ஏன்னா நீ சாகிற காலகட்டத்தில் நீ யோசிச்சு பார்க்கும்போது, உன் சின்ன வயசில் நம்ம என்னெல்லாம் பண்ணோம், இந்த ஊருக்கு போனோம்ல ஃபேமிலியோட, இது மாதிரி காலேஜில் ஜாலியாக இருந்தோம்ல, இதெல்லாம் தான் உனக்கு ஞாபகம் வருமே தவிர வேறு எதுவும் ஞாபகம் வராது. அதனால உனக்கு நிறைய ஞாபகம் வரா மாதிரி நிறைய கிரியேட் பண்ணிக்கணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீ ரைட்டாக கிரியேட் பண்ணும். ஏதோ ஒரு ராங்காக ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியை கிரியேட் பண்ணி நாளைக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை ரெக்ரெட் பண்ணுற மாதிரி, ஐயோ நான் அதை பண்ணியிருக்க கூடாது, அது மாதிரி இல்லாமல் ரைட் எக்ஸ்பீரியன்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ உருவாக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீ உருவாக்கிக்கணும். திஸ் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். இப்போ என் ஃபேமிலியோட நான் ட்ரிப்பு போகிறது, இதெல்லாம் ரைட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் லைஃப். ஆனால் ரைட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் லைஃப் இது மாதிரி நிறைய நீங்கள் குட்டி குட்டியாக கிரியேட் பண்ணிக்கோங்க. வீட்டு உள்ளே சும்மா உட்காந்து மொபைல் ஃபோனையே நோண்டின்னு இருக்கணும் சார், அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அதை விட வெளி உலகத்தில் பார்க்கறது இன்னும் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் காலங்காத்தால எழுந்து ஒரு பீச்சுக்கு போயிட்டு காலங்காத்தால எழுந்துன்னு சொல்லக்கூடாது உங்க எல்லாருக்கிட்டையும், இந்த ஜெனரேஷன் கிட்ட. ஈவினிங் ஆகுது, சன் செட்டும் போது நீங்க பீச்ல போய் உட்கார்ந்து அந்த காத்தை வாங்கிட்டு, தோஸ் ஆர் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் லைஃப். இப்பவே நீ காலேஜ் எதுக்காக சேர்ந்திருக்க? நீ என்ன பண்ணனா, அப்பா +2 வரைக்கும் நான் படிச்சுட்டே இருந்தேன், எப்ப பார் படின்னு மிஸ் சொல்லிட்டே இருந்தா, நான் காலேஜுக்கு போய் என்ஜாய் பண்ண போறேன், ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ அப்படின்னு தானே நீ காலேஜ் வந்திருக்க. இங்க காலேஜ் வந்தும் அட்டெண்டன்ஸ் இது அதுன்னு இங்கேயும் போட்டு பாடாப்படுத்துறாங்க சார். எல்லா இடத்துலையும் பாடாப்படுத்துவாங்க. ஆனா நீ என்ன பண்ணணும்னா, உனக்கு கிடைக்கிற கேப் டைம்ல யூ ஹேவ் டு கிரியேட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் experiences of life. That is one aspect you need to create. The second thing is the impact which we are creating. Second is impact which we are creating in other person's life through our activity. ரெண்டாவது most important thing, the impact which we are creating in other person's life through our activity. இன்னொருத்தன வாழ்க்கையை டச் பண்ற மாதிரி you have to create an impact in the life of some other person. அதை பண்ண அப்படின்னா உன் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸே ஆஃப் லைஃபையே பண்ணிட்டு இருக்க நம்ம முடியாது. நம்ம ஒரு ஆக்டிவிட்டியும் செய்கிறோம், அந்த ஆக்டிவிட்டியில் ஒரு இம்பாக்டை நீ கிரியேட் பண்ணணும். என்ன சார் எனக்கு புரியலையே சார், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஃப் லைஃப் நிறைய கிரியேட் பண்ணிக்கணும்னு சொல்றது எனக்கு புரியாது. பட் இம்பாக்ட் விச் வி நீட் டு கிரியேட் இன் அதர் பர்சன்ஸ் லைஃப் த்ரூ அவர் ஆக்டிவிட்டி, அது எனக்கு புரியலையே சார். இப்போ நான் பேசுகிறேன், I have to create an impact in the life of some of the students sitting here. இது என்னோட ஆக்டிவிட்டி. என்னோட ஆக்டிவிட்டினால ஒருத்தருக்கு பெனிஃபிட் இருக்கா மாதிரி நான் பார்க்கணும். நான் ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறேன். இப்போ நீங்களே ஒரு காலேஜுக்கு வரீங்க, அது ஒரு ஆக்டிவிட்டி தான். எக்ஸ்பீரியன்ஸ் அங்கங்கே இருக்கு, பட் ஆக்டிவிட்டி. இதில் நான் யாருக்கு சார் இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும்? உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கிரியேட் பண்ண முடியும். நீ சூப்பரா படிச்சு இந்த காலேஜோட டாப்பரா வந்தனா, உங்க அம்மா அப்பா என் குழந்தை காலேஜ் டாப்பர் நினைக்கிறாள், உங்க அம்மா அப்பாக்கு யூ ஆர் கிரியேட்டிங் an impact. யூ ஆர் கிரியேட்டிங் an impact. உன்னோட ஆக்டிவிட்டி மூலமா யாருக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும். சார் அந்த இம்பாக்டை கிரியேட் பண்றதுக்கு ஓகே சார், இங்க ஸ்கூல் டாப்பரா காலேஜ் டாப்பரா எல்லாராலையும் வர முடியாது, பட் எல்லாருமே இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுமா சார் இன்னொருத்தங்களோட வாழ்க்கையில்? அதனால தான் சொல்லுவோம், என்னது ஃபுல்ஃபில்லிங் லைஃப். உனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லிங் லைஃப் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இன்னொருத்தங்க வாழ்க்கையில் ஒரு இம்பாக்டை நீ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா யூ வில் பி கெட்டிங் அ சாட்டிஸ்ஃபேக்டரி லைஃப். நிறைய பேர் எனக்கு வாழ்க்கையே என்னன்னே எனக்கு புரியல, எனக்கு என்னன்னே புரியல, எனக்கு திருப்தியே இல்லை, எதை பண்ணாலும் திருப்தி இல்லை, பிரியாணி வாங்கி சாப்பிட்றேன் எனக்கு திருப்தி இல்லை, இது வாங்கி நான் என்ன பீஸா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு நான் போய் பீஸா சாப்பிட்டு முடிக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் கஷ்டம். நீ என்னதான் வாழ்க்கையில் உனக்கு இது வேணும் அது வேணும்னு எல்லாத்தையும் செஞ்சுட்டா கூட வாழ்க்கை எப்ப முழுமை அடையும் அப்படின்னா, if you create an impact in the life of some other person. ஒரு சின்ன பர்சனுக்கு நீ உதவி ஒன்று செய்யும் போது உனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். ஒரு பீச்சை கிளீன் பண்ற, இப்போ நீங்கெல்லாம் போயிட்டு ஒரு பீச்சை கிளீன் பண்ணிட்டு அங்க இருக்கிறவங்க உங்ககிட்ட, ஐயோ தேங்க்ஸ்மா ரொம்ப அழகா பண்ணியிருக்கீங்க, நீங்க முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருந்தது, எந்த ஸ்கூல்ல இருந்து வரீங்க, எந்த காலேஜ்ல இருந்து வரீங்கன்னு ஒருத்தவங்க உங்ககிட்ட ஆசையா கேட்கறாங்கன்னா, you have created an impact in the life of some other person. வாழ்க்கையே ஜஸ்ட் ரெண்டு விஷயம் தான். ஒன்னு experiences of life, another one is the impact which we are creating in other person's life through our activity.
இப்போ இந்த இம்பாக்டை நிறைய விதத்தில் கிரியேட் பண்ண முடியும். சின்ன சின்ன இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கே நீ வீட்டுக்கு போகும்போது ஒரு 10 rupees சாக்லேட் வாங்கிட்டு போயிட்டு உன் தம்பிக்கோ தங்கைக்கோ அப்படி கொடுத்தனா அவன் அப்படியே பயங்கர ஃபீல் பண்ணுவான். எங்க அக்காக்கு எவ்வளோ என் மேல பாசம் இல்லை, 10 ரூபா தான். யூ ஆர் கிரியேட்டிங் an impact in the life of your brother or sister. அவனுக்கு ஒரு மனசுல ஒரு உணர்வை கொண்டு வரீங்களானா, உணர்வை கொண்டு சின்ன சின்ன விஷயங்கள்ல we can create an impact. சரி, இது சின்ன சின்ன விஷயம் எல்லாருமே கிரியேட் பண்ண முடியுமே. எஸ் கண்ணா, ஆனா பெரிய இம்பாக்டை நீ கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுற நிறைய பேரோட வாழ்க்கை, உன் தம்பி தங்க வாழ்க்கையில யூ கேன் கிரியேட் ஈஸிலி an impact. ஒரு அன்னோன் பீப்புளோட வாழ்க்கையில நீ இம்பாக்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நீ நினைச்சனா நீ பயங்கரமான அறிவாளியா இருக்கணும். யூ ஹேவ் டு பிகம் a professional, competent, passionate ப்ரொஃபஷனலா இருந்த அப்படின்னா நிறைய பேரோட வாழ்க்கையில உன்னால இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும். இன்னொரு தடவை சொல்றேன், சின்ன சின்ன இம்பாக்டை நம்ம வீட்டில் கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நீ போயிட்டு ஒரு 20,000 சம்பளம் வாங்குற அப்படின்னா உங்க அம்மாவுக்கு ஒரு சாரி வாங்கி கொடுக்க முடியும். அது எல்லாருமே கிரியேட் பண்ற இம்பாக்ட். சின்ன சின்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணலாம். பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும்போது நிறைய பேருக்கு அது பெனிஃபிஷியலா இருக்குமானா நிறைய பேருக்கு அது பெனிஃபிஷியலா இருக்கும். என்ன சார் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்றதுக்கு நான் என்னவா ஆகணும் அப்படின்னு நீ கேட்டனா, கம்பீட்டன்ட், பேஷனேட், ப்ரொஃபஷனல் அப்படி ஆன அப்படின்னா ஒரு பெரிய இம்பாக்டை உன்னால கிரியேட் பண்ண முடியும். எல்லாராலையும் முடியும் கண்ணா. ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறான், பிராக்டிக்கலா எல்லாருமே எல்லாத்தையும் செய்ய முடியுமா? பிராக்டிக்கலா அந்த வார்த்தையை நிறைய பேர் யூஸ் பண்ணி they are living a mediocre life கண்ணா. நிறைய பேர் பிராக்டிக்கலா இது பாசிபிளா இந்த வார்த்தையை சொல்றேன், இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், உனக்கு புரியறதான்னு பாரு. Impracticability is a vocabulary of a mediocre who doesn't want to take the responsibility of implementation. Impracticability is the vocabulary of a mediocre who doesn't want to take the responsibility of implementation அப்படின்னு சொல்லுவோம். இம்ப்ராக்டிகபிள்னு ஒருத்தர் சொல்லிட்டானா பொறுப்பு எடுத்துக்க வேண்டாம்ல. ஐயோ சிஏ எல்லாம் எல்லாரும் படிக்க முடியாதுப்பா, இது இம்ப்ராக்டிகல். ஐயோ ஐஏஎஸ் எல்லாம் எல்லாரும் படிக்க முடியாது, அது இம்ப்ராக்டிகல். எவ்வளவு பேர் ஐஏஎஸ் ஆறா, எவ்வளவு பேர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆறா, எவ்வளவு பேர் கம்பெனி செக்ரட்டரி ஆறா, எவ்வளவு பேர் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் ஆறாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் படிக்கிறதுக்கு நீ ஜஸ்ட் லைக் தட் அது பிராக்டிகல் கிடையாது. நான் பார்த்திருக்கேன் நிறைய பேர் ஃபெயில் ஆறாங்க ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் படிச்சு. நேத்து சொன்னேன், இந்த இதுலயே ஃபர்ஸ்ட் தடவை என் வாயிலேருந்து அது வந்தது. இது வரைக்கும் 26 வருஷம் அந்த ஸ்டேட்மெண்ட் வரல, ஆனா உங்க ஃப்ளோர்ல தான் வந்தது இந்த காலேஜ்ல நேத்து காலையில பேசும்போது. an unsuccessful professional is far better than a successful graduate. நீ சக்சஸ்ஃபுல்லா கிராஜுவேஷனை முடிச்சிட்ட, உன்னை விட ஒருத்தன் ப்ரொஃபஷன் எடுத்துன்னு ஃபெயில் ஆகிறவன் ஃபார் பெட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் திங்கிங் எபிலிட்டி. ஆனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் திங்கிங் எபிலிட்டி. ஸோ அந்த நோட்ல ஐ எம் ஸ்டார்டிங் மை ஸ்பீச். நீ இப்போ படிக்கிறது கிராஜுவேஷன். நான் பேசும்போது யாரும் அங்கே பேசக்கூடாதுக்கண்ணா. நேற்று நோட்டில் ஆரம்பிக்க வேண்டாமேன்னு பார்க்குறேன், திருப்பி அது மாதிரி பண்ணக்கூடாது. அது மாதிரி ஃபேன்லாம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த லெவலுக்கு ஒன்றும் நீ மைசூர் மகாராணி கிடையாது. கரெக்டாக எப்படி வருது பாரு எனக்கு ஸ்பீச். ஆசையாக என்ன அலோ பண்ணுங்க, புரியறதா இல்லையா? ரைட். இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் மூவ் ஆல்சோ. ஐ எம் நாட் பாதர்ட் கண்ணா. ஓகேவா? ரைட். எவ்வளோ பேர் கண்ணு ஆசையாக நான் பேசுறதை கேட்குறேங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னை பற்றி தெரியும், உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது. கரெக்டாக இல்லையா? அது மாதிரி பண்ணக்கூடாது கண்ணா. ஓகேவா? ரைட். நான் சொல்லும்போது அது இல்லை, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா போயிடலாம், தப்பு இல்லை. என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது. பிகாஸ் ஐ ஹவ் கம் ஹியர் டு கிரியேட் அன் இம்பாக்ட் இன் த லைஃப் ஆஃப் சர்டன் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு வரவங்களை தொந்தரவு பண்ணுறது பெரிய பாவமானா பெரிய பாவம் கண்ணா. அதை செய்யாதீங்க, ஒரு குழந்தைங்களா செய்யாது ப்ளீஸ் கண்ணா. ஓகேவா? நான் அது மாதிரி பயமுறுத்தல, ஜாலியா. ஓகேவா? ரைட். உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த கிராஜுவேஷன் முடிச்சா ஒன்றும் பெரிய வேல்யூ கிடையாது. நம்ம பிகாம் முடிச்சுட்டு போய் ஒருத்தர்கிட்ட வேலை கேட்டா நம்மளை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றான், 15,000 தரேன்றான். கரெக்டா இல்லையா? இன்னைக்கு வாட்ச்மேனுக்கே போய் சம்பளம் கேட்டனா, வாட்ச்மேன் இருக்கார்ல, அவர்கிட்ட ஐயா உங்க சம்பளம் எவ்வளோனா 18,000 சொல்லுவான். நம்ம பிகாம் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் போய் எவ்வளோனா 15,000. எப்படி இருக்கு நம்மளோட? அப்போ நான் படிச்சு முடிச்சதுக்கு எனக்கு 500 ரூபா ஒரு நாளைக்கு தரேன்ற அவர் வாட்ச்மேன் எதுவுமே படிக்காம இருக்கார், அவருக்கு 600 ரூபா தரேன்றியடா. நான் படிச்ச படிப்புக்கு என்னடா மதிப்பு இருக்கு? அப்போ ஒரு கிராஜுவேஷனுக்கு வேல்யூ இல்லை அப்படின்னா நீ ஒரு கிராஜுவேட்டா இருந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனை உன்னால பண்ண முடியாது. பிகாஸ் கிராஜுவேஷனோட டெஃபினிஷனே நீ போய் டிக்ஷனரியில பார்த்தனா, கிராஜுவேஷன் இஸ் an act of successfully completing a university degree. அது ஒரு செயல் அப்படின்னு சொல்றோம். அதை யார் வேணா செய்யலாம். அப்போ ஒரு கிராஜுவேஷன் +1 +2 முடிக்கிற மாதிரி இது +3
+4 +5 அவ்வளவுதான். இதுல உனக்கு பெரிய வேல்யூவோ ஏதோ இல்லை. ஏன் சார் எங்களுக்கு வேல்யூ இல்லை? ஒரு கிராஜுவேஷன் முடிக்கும் போது எங்களுக்கு ஏன் வேல்யூ இல்லை சார்? தப்பா எடுத்துக்காதீங்க கண்ணா, நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றது ஓகேவா? ஒரு கிராஜுவேட்டுக்கு அறிவு இல்லை கண்ணா. சார் அப்ப எங்களுக்கு அறிவு இல்லையா? யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க கண்ணா. அறிவுனா என்னன்னே உனக்கு தெரியல. வாட் இஸ் நாலேஜ் அப்படின்னு நம்ம தெரியாம ஒரு கிராஜுவேஷனை முடிச்சுட்டு நம்மள ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணல? ஒரு இப்போ சைலேந்தர் இருக்கா, he is a chartered accountant, வேணு is a chartered accountant. per month I am paying 1 lakh per month. ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு நான் 12 லட்சம் தரேன். இப்பதான் முடிச்சு, அவனுக்கு 22 வயசு முடிச்சு 9 மாசம் சிஏ முடிச்சு 9 months தான் ஆகுது. அவனுக்கு நான் 1 lakh தரேன். என் காம்படிட்டர்ஸ் அவனை கூப்பிட்டு 50 lakhs தரேன் சரவணன் கிட்ட இருந்து வந்துரு அப்படின்னு சொல்றா. எவ்வளவு லட்சம் கொடுக்குறேன்றா? நான் 12 லட்சம் தரேன், என்னை விட 4 மடங்கு தரேன், என்னை விட்டுட்டு வா அப்படின்னு என்னோட ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிடுறான். ஏன்னா நான் ஒருத்தனே பயங்கரமா கலக்குவேன். இப்ப என் பின்னாடி வேற இது மாதிரி நிறைய ஒரு 10 சிஏ விட்டா நான் பெரிய லெவலுக்கு கொண்டு போவேன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ உடைக்கிறதுக்காக அவங்க வந்து 50 lakhs. அப்போ சைலேந்தர் கூட இனிஷியலா சிஏ முடிக்கும் போது கூட அவனுக்கு சிஏ பத்தின ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை. என்ன பெரிய சிஏ, எல்லாரும் சிஏ முடிக்கிறான், என்ன பெரிய, நான் பேசும்போது கூட ரொம்ப ஹைப்பு கொடுக்குறார் அப்படின்னு தான் நினைச்சான். ஆனா என் காம்படிட்டர்ஸ் கூப்பிட்டா அவனுக்கு நீ சார்ட்டர்ட் சிஏ முடிச்சிட்டல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. முடிச்சு போது நான் 4 times ஆஃபர் பண்றேன், சரவணன் கொடுக்கறத விட என்கிட்ட இருந்து வந்துரு அப்படின்னு போது தான் அவனுக்கே ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த கோர்ஸோட ஒரு ப்ரொஃபஷனலா நீ இருக்கிறதோட வேல்யூவை அவனுக்கு தெரிஞ்சிருக்கான். அவன் படிக்கும் போதோ முடிக்கும் போதோ என்ன பெரிய சிஏ அப்படின்னு நினைச்சிருந்தான். ஆனா இன்னைக்கு தான் அவனோட வேல்யூ தெரியறது. நானும் ஒரு ஆர்டினரி லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில 22 வருஷம் எங்க அப்பா வந்து கிளர்க்கா இருந்தா பேங்க்ல, நான் ஒரு வாடகை வீட்டில தான் இருந்தேன். ஆனா சிஏ 1999ல முடிச்சேன், 2002ல லேண்ட் வாங்கினேன், 2005ல என்னோட இண்டிபெண்டன்ட் பில்டிங்கை நான் கட்டினேன். இன்னைக்கு நான் வந்து சூப்பர் லக்ஸூரியா நான் வாழறதுக்கு காரணம் என் ப்ரொஃபஷன். என்னோட ப்ரொஃபஷன் இவ்வளோ கொடுத்துருக்கானா, இவ்வளோ கொடுத்துருக்கு. எல்லாருக்குமே கொடுக்குமானா? எல்லாருக்குமே கொடுக்கும். நீ டைம் அதில் இன்வெஸ்ட் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே கொடுக்கும். சார் ப்ரொஃபஷன்றது என்ன சார்? இப்போ கிராஜுவேஷன்ல எங்களுக்கு அறிவு இல்லையா சார்? இல்லை கண்ணா, ப்ரொஃபஷன் நீ முடியும். அதனால தான் உன்னோட பிகாம் சிலபஸ்ல இருக்க எல்லா சப்ஜெக்ட்டுமே தான் சிஏல இருக்கும். சிஏல புதுசா ஏதோ ஒரு சாப்டரோ அப்படிலாம் இருக்காது. நீ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், உன்னோட ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், பார்ட்னர்ஷிப், நீ என்னெல்லாம் படிக்கிறியோ அதே தான் சிஏலையும் இருக்கும். ஆனால் சிஏவை நாங்கள் பயங்கரமா ஏன் வேல்யூ பண்றோம் அப்படின்னா, சிஏ முடிக்கிறதுக்கு அறிவு வேணும். அறிவுன்றது என்ன சார் அப்படின்னு கேட்டனா, இப்போ நீ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் படிக்கிற, அதோட ட்ரையல் பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்தா நீ சம் எல்லாம் போடுற. உன்னை ஒய் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட், ஒய்ன்னு யாரும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னையே நான் 2-3 கேள்வி ஒய்ன்னு கேட்குறேன், உன்னால பதில் சொல்ல முடியறதான்னு பாரு. இப்போ நம்ம +2ல கம்பெனி அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கோம். கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல இந்த ஷேர் ஃபோர்ஃபீச்சர் நம்ம மிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மள படிக்க வச்சிருக்காங்க. அதில் நம்ம 3 என்ட்ரி போடுவோம். ஒன்று என்ட்ரி ஃபார் ஃபோர்ஃபீச்சர், என்ட்ரி ஃபார் ரீஇஷ்யூ, ஃபைனலாக வந்து நெட் ப்ராஃபிட் ஆன் ஃபோர்ஃபீச்சர், ஷேர் ஃபோர்ஃபீச்சர் அக்கௌண்ட் டெபிட் கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்னு அந்த என்ட்ரியை நம்ம போட்டு ஃபைனலாக முடிப்போம். அப்போ அதில் வந்து நரேஷன் எழுதுவோம், பீயிங் நெட் ப்ராஃபிட் ஆன் ஃபோர்ஃபீச்சர் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ். அப்படின்னா ப்ராஃபிட் ஆன் ஃபோர்ஃபீச்சர் நெட்டை வந்து கேபிட்டல் ரிசர்வுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற. ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு, ஷேரை ஃபோர்ஃபிட் பண்ணி அதை கேபிட்டல் ரிசர்வுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். அதே டிப்ரிசியேஷன் ஒரு சாப்டர் படிச்சிருக்கோம். அதுல ஒரு அசெட்டை சேல் பண்ணி எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. டிப்ரிசியேஷன் சாப்டர்ல ஒரு அசெட்டை சேல் பண்ணி எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. அந்த ப்ராஃபிட்டை P&Lக்கு நம்ம மிஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னாங்க. ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட் should be taken to P&Lனு சொன்னாங்க. ஆனா ப்ராஃபிட் ஆன் ஃபோர்ஃபீச்சரை கேபிட்டல் ரிசர்வுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாங்க. ஏன் மிஸ் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட்டை நான் P&Lக்கு கொண்டு போகணும், ஏன் ப்ராஃபிட் ஆன் ஃபோர்ஃபீச்சரை நம்ம கேபிட்டல் ரிசர்வுக்கு கொண்டு போகணும்னு நீ கேள்வி கேட்டு அதோட லாஜிக் உனக்கு தெரியும்னா நீ அறிவாளி. இல்ல சார், டெப்ரிசியேஷன் சாப்டர்ல ப்ராஃபிட் வந்தா P&Lக்கு போகணும், அதே ஃபோர்ஃபீச்சர்ல ப்ராஃபிட் வந்தா கேபிட்டல், ஏன்றது உனக்கு தெரியல. யாரும் உன்னை ஏன் எதுக்குன்னு கேட்டா உனக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னா யூ ஆர் நாட் அ ப்ரொஃபஷனல். யூ ஆர் நாட் அ ப்ரொஃபஷனல். அங்க ஏதோ கை வஸ்திரா பாருங்க. கண்ணா, என்னோட சூப்பர்விஷர்ஸ் யாருன்னா கொஞ்சம் அவங்க கிட்ட போகணும். அவங்க ஏதோ கை வஸ்திரா, சம் எமர்ஜென்சி யூ கேன் லீவ். அவங்க என்னன்னு கேட்டுக்கும், ஏதோ கை வஸ்திராங்க பாரு. நான் பேசுறதை விட உங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி இருக்கிறதுனால தானே கை வஸ்திரா. என்ன விஷயம்னு கேளு. கொஞ்சம் கோஆர்டினேட்டர் ப்ளீஸ்ங்க, ஒரு 2-3 சூப்பர்வைசர்ஸை போடுங்க ப்ளீஸ். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, அங்கேயே நின்னுக்கும், நீ எங்கேயே நின்னுக்கும். ஓகே, நீங்களாம் கவனிங்க, நீங்களாம் சூப்பராக இருக்கு. 99% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சூப்பர் டூப்பர். கையை தட்டிக்கோ. உன்னை யாருன்னா சூப்பர்னு சொல்றது பெரிய இது, நல்லா கையை தட்டி. ஏன்னா நம்மளை யாரோ சூப்பர்னு சொல்லும்போது நம்ம ரிசீவ் பண்றது பெஸ்ட்.
ஓகேவா? ரைட். அட்டென்டிவா இருக்கீங்க, ஆசையா இருக்கீங்க. ஒரு பர்சன்னால நம்மளோட இந்த செஷனை காலி பண்ண வேண்டாம். என்ன நினைக்கிறேன்? கரெக்டா இல்லையா? ஓகேவா? ரைட். அது மாதிரி யாரோ நான் சொன்னேன்னா அவங்க பக்கத்துல போய் நின்னுக்கும், அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். கவனிச்சுக்கோங்க. ஸோ ப்ரொஃபஷன்ல என்ன அப்படின்னா, ப்ரொஃபஷனல் ஹேவிங் ரியல் நாலேஜ். ரியல் நாலேஜ்ன்றது ஏன் எதுக்குன்னு கேட்டு படிக்கிறது. ரொம்ப சிம்பிள் கண்ணா. இப்போ நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் படிக்கிறோம். இப்போ உங்ககிட்ட வந்து ஒய் வி ஆர் ஸ்டடிங் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ன்ற சப்ஜெக்டை சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சேர்ந்து உருவாக்கி இருக்காங்க. ஏதோ ஒரு அட்வான்டேஜ் இல்லாம ஒரு சப்ஜெக்டை உருவாக்கி இருப்பானா? கட்டாயம் அதுக்கு பின்னாடி ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அது எதனால உருவாக்கினா அப்படின்னு ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியணும். வாட் இஸ் த பிரியம்பிள் ஆஃப் த சப்ஜெக்ட் ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங். அந்த ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ல ஏதோ ஒரு சாப்டர் ஒன்று நீ படிக்கிற, சிங்கிள் என்ட்ரி அப்படின்னு ஒரு சாப்டர் படிக்கிற, ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்னு ஒரு சாப்டர் படிக்கிற, பார்ட்னர்ஷிப்னு ஒரு சாப்டர் படிக்கிற, கம்பெனி அக்கவுண்ட்ஸ். இந்த சாப்டரோட பிரியம்பிள் என்ன? இந்த சாப்டர் எனக்கு எதுக்காக இருக்கு? அது உனக்கு தெரியணும். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் இன் ஸ்டடிங் திஸ் சப்ஜெக்ட்? வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் இன் ஸ்டடிங் திஸ் சாப்டர்? வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் இன் ஸ்டடிங் a concept inside the chapter? இது எல்லாமே. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட்ன்றது 3, கான்செப்ட்ஸ்லாம் சேர்ந்தது ஒரு சாப்டர், சாப்டர்ஸ்லாம் சேர்ந்தது ஒரு சப்ஜெக்ட். அப்போ கான்செப்டுக்கு ஒரு பிரியம்பிள் இருக்கும். பிரியம்பிள்னா பர்பஸ். ஒரு கான்செப்டை ஒரு அறிவாளி உருவாக்கி இருக்கான்னா அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்காது? கட்டாயமா. இப்போ உனக்கு வந்து ஒரு சைக்கிள் இருக்கு. ஒரு சைக்கிள்ல இருக்க இந்த பெல் எதுக்கு இருக்கு அப்படின்றது உனக்கு தெரியும்ல. அந்த பெல் எதுக்கு இருக்கு? பிரேக் எதுக்கு இருக்கு? தெரியுமா தெரியாதாக்கண்ணா? டயர் எதுக்கு இருக்கு? ஆனா ஒரு சப்ஜெக்ட்ல இந்த சாப்டர் எதுக்கு இருக்குன்னு உனக்கு தெரியலையே. அப்ப எப்படி நீ சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்னு சொல்ல முடியும்? நான் சொல்றது புரியுதா? நீ என்ன பண்ணிட்டேன்னா எல்லாத்தையும் படிச்சு, சார் எனக்கு இது தனியா தெரியும், ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் போட தெரியும், ஆனா ஏன் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்னு தெரியாது. எனக்கு பெல் அடிக்க தெரியும், ஆனா ஏன் அந்த பெல்ல அடிக்கிறேன்றது எனக்கு தெரியாது. எனக்கு பிரேக் பிடிக்க தெரியும், ஏன் நான் பிரேக் பிடிக்கணும்ன்றது எனக்கு தெரியாது. அதுதான், அதனால்தான் உன்னை அறிவாளி இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். நீ இதே இப்போ வந்து சார் இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேங்க, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னு ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, கரெக்டா? இல்லை பிகாம் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் தானே கண்ணா? நீங்களாம் எந்த வருஷம்? செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர். இப்போ நான் உங்களை கேட்கிறேன், யாரோ ஒருத்தர், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் காஸ்ட் அக்கவுண்டிங்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்? ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டை எதுக்காக உருவாக்கி இருக்கான் அப்படின்னு நான் கேட்கும்போது உன்னால பதில் சொல்ல முடிஞ்சது, சார் த பர்பஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இஸ் திஸ் அப்படின்னு உன்னால கான்கிரீட்டா பதில் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் சார் அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ல காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு ஒரு சாப்டர் இருக்கு. அந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ன்ற சாப்டர் எதுக்காக? இத படிக்கிறதுனால எனக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜ்? அதை உன்னால சொல்ல முடியாது அப்படின்னா நீ அறிவாளின்னு அர்த்தம் கண்ணா. இல்லை சார் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஃபார்முலா வச்சு எனக்கு ஆன்சர் வரும், அதை நான் போட்டு மார்க் எடுப்பேன். இது மாதிரி தான் +1லையும் பண்ணேன், 10th பண்ணேன், +2லையும் பண்ணேன், இப்போ +3 +4 +5லையும் நீ பண்ற. அதனால தான் உன்னை யாருமே ரெஸ்பெக்டே பண்றது இல்லை. நம்ம இப்போ மேக்ஸும் நமக்கு புரியல, அதனால தான் காமர்ஸ் குரூப்புக்கு வந்துட்டோம். சயின்ஸ் புரியல, மேக்ஸ் புரியல, அதனால காமர்ஸ் குரூப்புக்கு வந்தோம். அங்க பார்த்தோம்னா மேக்ஸ்ல ட்ரிக்னாமெட்ரி sin ஸ்கொயர் தீட்டா + cos ஸ்கொயர் தீட்டா = 1, therefore 1 - sin ஸ்கொயர் தீட்டா தீட்டானா என்னன்னு தெரியாது, எங்க ட்ரிக்னாமெட்ரி அப்ளை பண்றான்னு தெரியாது. அந்த தொல்லை தாங்க முடியாம தான் இங்க வந்தோம். இங்கேயும் அதே மாதிரியே நீ ஃபாலோ பண்ற. ஏன் எதுக்குன்னு கேட்காம படிக்கிற. அதனால தான் சிஏ. ஏன் சார் நிறைய நல்ல பசங்க கூட சிஏ பாஸ் பண்ண முடியல? அவனும் என்ன பண்றான்னா ஒரு +2 படிச்ச மாதிரியே சிஏவை படிக்கிறான். ஏன் எதுக்குன்னு கேட்டு நீ படிக்கும்போது கட்டாயம் பாஸ் பண்ணு. இப்போ ஒரு டிஆர்ஆர், டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ்னு ஒன்று கிரியேட் பண்றோம். why we need to create DRR, why we need to create CRR அப்படின்னு நீ கேட்டு படிச்ச அப்படின்னா கட்டாயம் யூ கேன் கம்ப்ளீட் அ ப்ரொஃபஷனல் எக்ஸாமினேஷன். ஏன் எதுக்குன்னு தெரியாம நீ எதையோ ஒன்று படிக்கிற அப்படின்னா நீ முட்டாள்னு தான் நான் நினைப்பேன். உனக்கு ஒரு முட்டாளுக்கு எப்படி உலகம் பணம் கொடுக்கும்? நமக்கு ஒரு வேல்யூ இல்லாம ஒருத்தன் பணம் கொடுப்பானா? இப்போ நான் வந்து உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன், நான் உனக்கு சொல்லித்தரேன் ஷேர் ஃபார் ஃபியூச்சர் ப்ராஃபிட் ஏன் கேபிட்டல் ரிசர்வுக்கு போகணும், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட் ஏன் P&Lக்கு போகணும்னு இவளுக்கு நான் லாஜிக் சொல்லி கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ணுவோம், இதனால தானா அப்படின்னு அவ தெரிஞ்சுனான்னா she deserves to become a ப்ரொஃபஷனல். அது இந்த எக்ஸாம் கிளியர் பண்றது கிளியர் பண்ணாது, அதெல்லாம் டே கேம், ஒன் டே கேம் மாதிரி. இப்போ விராட் கோலி ஒரு நாள் சரியா ஆடாதனால அவங்களோட பிளேயர் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. நம்மள ஒரு எக்ஸாம் ஒரு நாள் அன்னைக்கு நம்மளோட மூடு சரியா இருந்திருக்காது, ஏதோ தலைவலி இருந்திருக்கும், அன்னைக்கு ஒரு சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்திருக்கும். இப்போ நேற்று கூட என்னோட ஸ்பீச்ல ஒரு சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தது. இந்த பசங்க தொந்தரவு பண்ணும்போது நேற்று என்னோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் வந்துச்சு என்னடா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமேன்னு ஃபீலிங் எனக்கு இருந்தது. இன்னைக்கு நான் வந்து இப்போ பண்ணும்போது நான் என்ன நினைக்கிறேன், ஈவன் 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணா கூட நீ இது பண்ணாம நீ ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி எவ்வளவு பேர் அட்டென்டிவா இருக்காங்களோ அவங்க உன்னோட அறிவை எடுத்துன்னு போட்டோம். மேபி நேத்தோட இம்பாக்டை விட என்னால இன்னைக்கோட இம்பாக்ட் இன்னும் அதிகமா என்னால கிரியேட் பண்ண
முடியும். புரியுறதா இல்லையா? ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிறதுனால நம்ம உடனே நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணி, ஓ அந்த பொண்ணு ஃபெயில் ஆயிடுச்சு, இந்த பொண்ணு ஃபெயில் ஆயிடுச்சு. யார் ஃபெயில் ஆனா? நம்ம அறிவை வளர்த்துட்டு இருக்கோமா? நமக்கு இந்த சாப்டர் ஏன்னு தெரியுமா? நாலேஜை ரசிக்க ஆரம்பிக்க யூ ஆர் நேச்சுரலி பிகமிங் அ ப்ரொஃபஷனல். ப்ரொஃபஷனல்ன்றதுனா ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனை அட்டைன் பண்ணாதான் ப்ரொஃபஷனல்னு கிடையாது. இப்போ ஏஆர் ரஹ்மான் எங்கேயுமே ஒரு மியூசிக் கிளாஸோ இதோ அதெல்லாம் போகல, ஆனாலும் அவனால பெஸ்ட் பீஸ் ஆஃப் மியூசிக்கை கொண்டு வர முடியாது. ஒரு இளையராஜா எங்கேயும் ஸ்கூலுக்கே போல, ஆனா ஒரு பெஸ்ட் பீஸ் ஆஃப் மியூசிக்கை அவங்களால கொண்டு வர முடியாது. தே ஆர் அ ப்ரொஃபஷனல். தே ஆர் ப்ரொஃபஷனல். ஒரு இளையராஜாக்கே அப்பா அவன் போன தடவை பாட்டு நம்ம சரியா போடல, இந்த தடவை இன்னும் பயங்கரமா போடணும் அப்படின்னு இம்ப்ரூவ் பண்றதே ப்ரொஃபஷனலிசம். ஆனா ப்ரொஃபஷனலிசம். ஓகேவா? ரைட். நீங்க எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், எதுக்காக நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸை படிங்க அப்படின்னு நான் சொல்றது கூட நீங்களா நினைச்சுக்காதீங்க ஏதோ கேஎஸ் அகாடமிக் ரெவன்யூ இல்லை கண்ணனால நிறைய சம்பாரிச்சேன் அதுக்காக பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நீங்க தான் ப்ரொஃபஷன் படிச்சு நீங்க பாஸ் பண்ணணும்னு கூட நினைக்கல. ஆனா எங்களை மாதிரி டீச்சர்ஸ் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் நாங்க எப்படி யோசிக்கிறோம், ஒரு விஷயத்தை நாங்க எப்படி அணுகிறோன்றதை நீ பார்த்து கத்துட்ட அப்படின்னா நீ பெரிய ஆளா வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப நான் 25 வருஷம் இந்த ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் சப்ஜெக்டை உரிச்சு வச்சிருக்கேன். என் செல்லுல எடுத்தனா வெறும் அக்கவுண்டிங். அதே மாதிரி இப்ப லா கௌஷிக் முகேஷ் சார், காஸ்ட் அக்கவுண்டிங் சங்கர் ராமன் சார், பிரசாத் சார் டாக்ஸேஷன், நாங்கெல்லாம் எங்க வாழ்க்கையை ஃபுல்லுமே இந்த டீச்சிங்காக கொடுத்துருக்கோம். அதனால தான் அவ்வளோ பேர் நீ பாக்குற அவங்கள கிராஜுவேட்ஸ் கிடையாது. சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டுக்கு நான் ஃபெலிசிட்டேஷன் 50 லட்சம் ரூபா ஒரு ஹாஃப் அ டே அந்த ஃபெலிசிட்டேஷன் நான் பண்றதுக்கு ₹1 கூட நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாங்காம என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷனை ஒரு ஹாஃப் அ டேக்கு 50 லட்சம் ரூபா செலவு பண்ணி அவ்வளோ கிராண்டா நான் கண்டக்ட் பண்றேன். பிகாஸ் நீங்க எல்லாம் பாருங்க அவங்க எல்லாம் ரொம்ப எல்லாருமே சூப்பர் ஸ்டார்ஸ் அதெல்லாம் இல்லை. Even an ordinary person எங்களை மாதிரி பர்சன்ஸ் கிட்ட நீ சின்சியரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி வெறித்தனமா இப்ப நீங்க கவனிக்கிறீங்களே அந்த மாதிரி என் கிளாஸை நீங்க கவனிச்சீங்கன்னா ஃபெயில் ஆகுதுன்ற பாசிபிலிட்டியே இல்லையானா பாசிபிலிட்டியே இல்லை. நீங்க உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. எதனால மெயினா நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்கன்னா உங்களோட சரௌண்டிங்ஸ் ஒரு 5 பேர் இருக்கான் தெரியுமா, அந்த 5 பேர் பேசுறது தான் உன் வாழ்க்கையா போயிடுறது. இப்ப என்ன மாதிரி ஒரு 5 பேரை நீ சுத்தி வச்சிருந்தனா உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். நீ யாரோட சரௌண்ட் பண்ணி இருக்க? இப்ப உன் பக்கத்துல ஒரு 4 பேர் இருக்குங்க, ஐயோ சிஏவா, இது ரொம்ப கஷ்டம்டி, என் ஃப்ரெண்டு கூட பச்சாடி ஃபெயில் ஆயிட்டடி, சிஎம்ஏவே ஃபெயில் ஆயிட்டடி, சிஎஸ்ஐ ஃபெயில் ஆயிட்டடி, அதுவா அது இவ்வளோ தரத்திரம் உன்னை சுத்தி தரத்திரத்தை வச்சிருக்கடி, நீ எப்படி பெரிய ஆளாவ? இப்போ ஒரு ஆக்சுவலி இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க பம்பிள் பீன்னு ஒரு இது பார்த்துருக்கீங்களா? பம்பிள் பீ தெரியுமா உங்களுக்கு? ஓகே, வண்டு அது பம்பிள் பீன்னு ஒன்று இருக்கு. நீங்க போய் ரிசர்ச் பண்ணி பாருங்க. அது உடம்பு கொஞ்சம் பெருசா இருக்கும் ரவுண்டா, ஆனா அதோட இந்த சிறகு ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த பம்பிள் பீ ஏரோடைனமிக்ஸ், ஆஸ் பர் ஏரோடைனமிக்ஸ் தியரி பிரகாரம் அந்த பம்பிள் பீயால பறக்கவே முடியாது. அவங்களோட கன்க்ளூஷன், அவங்களோட லா பிரகாரம், இந்த எக்ஸ்பர்ட்டோட லா பிரகாரம் அந்த பாடி சைஸ்ல இந்த சைஸ் விங்ஸ்ல பறக்கவே முடியாது அப்படின்னு அவன் கன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கான். ஏரோடைனமிக்ஸ் தியரி. அந்த பாடியில இந்த வெயிட் வச்சு பறக்கவே முடியாது. ஆனா அந்த பம்பிள் பீ பறக்குது. இவங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு, என்னடா நம்மளோட சயின்ஸ்ல இது பறக்க முடியாது இந்த வண்டுனால, ஆனா இந்த வண்டு எப்படி பறக்குது? அதுக்கு என்னன்னா அந்த வண்டு காதுல போய் இவனுங்களால சொல்ல முடியல, உன்னால பறக்க முடியாது, உன்னால பறக்க முடியாது, உன்னால பறக்க முடியாதுன்னு இவனுங்களால சொல்ல முடியாதனால அந்த பம்பிள் பீ பறக்கு. நீலாம் கூட பம்பிள் பீ தான், உன்னோட சுத்தி இருக்குங்களா உன்னால முடியாதுப்பா, அதனால நீ பெரிய ஆள் ஆகல. நீ யாரை சுத்தி வச்சிருக்க, தட் மேட்டர்ஸ் a lot for your success. உன் சரௌண்டிங்ஸ் தான் உன்னோட சக்சஸை டிசைட் பண்றது. உன்கிட்ட ஒருத்தங்க நெகட்டிவா சொல்றா, எல்லாரும் ஹியூமன் தானே கண்ணா. ஒரு அப்துல் கலாம் சார் ஒரு ஃபிஷர்மேன்ஸ் இதுல இருந்து இல்ல பணக்கார ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல கிடையாது, நம்மளாம் பார்த்துருக்கோமே. எப்படி இல்ல அப்துல் கலாம் மாதிரி எல்லாரும் வர முடியுமா? அட பாவீங்களா, இது மாதிரி சொல்லி சொல்லி நிறைய பேரை படிக்காதவனா ஆக்கி வச்சிருக்கீங்க. புரியுறதா இல்லையா? அப்ப அவர் நினைச்சிருக்கலாமே, நான் அந்த குடும்பத்துல பிறந்திருக்கேன், நான் எப்படிப்பா பெரியாளாக வர முடியும்? இப்ப நான் கூட எங்க அப்பா எனக்கு சாப்பாடு தங்க இடம், அதை தவிர ஒரு சின்ன லக்ஸுரி கூட எங்க அப்பாட்ட கேட்டா அடிச்சிருவார். உங்க அப்பாலாம் கேட்டா நோ தானே சொல்லுவார். எங்க அப்பா வாயிலேயே கொடுப்பார். எதுவுமே நாங்க ஹோட்டலுக்குலாம் எங்க அப்பா கூட்டின்னு போனா நாங்க அப்படியே உட்கார்ந்துக்கணும், நாங்க எதுவுமே கேட்கவே கூடாது. எங்க அப்பா ரூல்ஸ். எனக்கு இது வேணும்னு எங்க அப்பா கிட்ட நாங்க கேட்கவே கூடாது. அதெல்லாம் மரியாதை இல்லாத இது அப்படின்னு நினைப்பார். நான் ஹோட்டல் கூட்டிட்டு வந்திருக்கேன்னா நான் என்ன கொடுக்குறேனோ அதை வாங்கிட்டு போ. எங்க அப்பா எப்படா என்கிட்ட என்ன வேணும்னு கேட்பாருன்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு பூரி தான் ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டில் பூரியே செய்யவே மாட்டாங்க, ஏன்னா அது ஆயில் இருக்கோ இல்லை. டெய்லி எங்க அம்மா போட்டு இட்லியை போட்டு சாவடிப்பா, ஏன்னா அதான் லீஸ்ட் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சர்.
நாங்க கஷ்டத்துல இருக்கும்போது எப்ப பாரு எனக்கு இட்லியை பார்த்தாலே கோவமா வருமானா, காலையில இட்லி, நைட்டு இட்லி, எப்ப பாரு இட்லியை போட்டு சாவடிப்பா. ஒரு நாள் கூட எங்க வீட்டுல பூரியே பண்ணது கிடையாது. என்னோட இனிஷியல் ஸ்டேஜ்ல ரேரா யாருன்னா வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம பணக்காரங்கன்னு லைட்டா காமிக்கிறதுக்கு பூரி பண்ணுவாங்கப்பா. அதை தவிர எங்க வீட்டுல பூரியே பண்ணதுக்கு. இப்போ ஹோட்டல்லாம் போனேன்னா எனக்கு பூரி சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்கும். எங்க அப்பா கேட்பாரான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து இன்னைக்கு நான் அவ்வளோ லக்ஸூரியை நான் என்ஜாய் பண்றதுக்கு காரணம் என்னோட ப்ரொஃபஷன். அன்னைக்கு யாருமே என்கிட்ட வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் சொன்னாங்க, ஏய் நீலாம் சிஏ படிக்கிறது கஷ்டம், இது மாதிரி நான் பிராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது கஷ்டம் அப்படின்லாம் சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். இன்னைக்கு அதே ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் அதெல்லாம் காடு கொடுத்து கேத்துக்கல, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி இன்னைக்கு அதே ஃப்ரெண்ட்ஸே வந்து எங்க வீட்டில் மச்சி யூ ஆர் அ விஷனரிடா, யூ ஆர் அ விஷனரி அப்படின்னா உன்னால சிலதை பார்க்க முடிஞ்சிருக்கு, நீ பெரிய ஆள் ஆவன்னு சொல்லி அதே ஃப்ரெண்ட்ஸ் அதே நாக்கு மாத்தி மாத்தி பேசும். புரியறது இல்லையா? அதனால தான் நான் சொல்றேன், உன்னை வந்து க்ரோ பண்றது யாரு, உன்னை கீழே பிடிச்சி இழுக்கிறது யாரு. அந்த வேர்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப அந்த பம்பிள் பீ கதை சொன்னல அதை ஞாபகம் வச்சுக்கும். அதனால தான் நிறைய ஆர்டினரி பீப்புள் கூட எக்ஸ்ட்ராடினரி ஆகிறதுக்கு காரணம் அவங்களோட சரௌண்டிங்ஸ் ரொம்ப அழகா வச்சுக்கிறாங்க. அதனால தான் எக்ஸ்ட்ராடினரி ஆறாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு ப்ரொஃபஷனை நீ படிச்சு சக்சஸ்ஃபுல்லா ஆகல, நோ ப்ராப்ளம். ஏன்னா அதுல 8 சப்ஜெக்ட் இருக்கு, எதனா ஒரு சப்ஜெக்ட் உன்னை பிடிக்காம இருக்கும், அதுல நீ ஃபெயில் ஆகிட்டே இருக்கலாம், அதனால அந்த ப்ரொஃபஷன் முடிக்க முடியாம இருக்கலாம். தட் இஸ் டிஃபரெண்ட் இஷ்யூ. ஆனா ஒரு ப்ரொஃபஷன் நீ படிக்கும்போது எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட நீ கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது எல்லா விஷயமும் ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சதுனால நாளைக்கு உன்னால ப்ரொஃபஷன் முடிக்க முடியல, முடிச்சிட்ட சூப்பர் டூப்பர், முடிக்கல அப்படின்னாலும் யூ ஆர் அ சூப்பர் கேண்டிடேட்டானா சூப்பர் கேண்டிடேட். ஏன்னா இன்னொரு ஒரு 4-5 வருஷத்துல நான் விஷனரி, என் ஃப்ரெண்டு சொன்னான்ல நான் விஷனரி, இன்னைக்கு நான் சொல்றேன் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நீ வந்து பிகாம் முடிச்சிருக்க, நான் வந்து சிஏ முடிச்சிருக்கேன் அப்படின்னா உன் சர்டிஃபிகேட்லாம் எனக்கு வேண்டான்றோம். நீ சிஏ முடிச்சிருக்கேன்னு சொல்றல, ஓகே அதெல்லாம் ப்ரூஃப்லாம் கொடுத்துக்கோ, நீ ஆஃபீஸில் 3 மாசம் வேலை பண்ணு, நீ சூப்பராக வேலை செய்கிறேன்னா நான் கண்டினியூவாக எடுத்துப்பேன், நீ சூப்பர் இல்லை அப்படின்னா நான் எடுத்துக்க மாட்டேன். அவ்வளோதான். புரியறதுக்குன்னா இது மாதிரி தான் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இருக்கும். நீங்கள் நினைக்காத நான் இந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன், அந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன், நான் பிகாம் வச்சிருக்கேன், எம்காம் வச்சிருக்கேன், எம்எஃப்எம் வச்சிருக்கேன், இது வச்சிருக்கேன், அது நீயே வச்சுக்கொண்டுரும். நீ என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போற என்னோட ஆர்கனைசேஷனுக்கு, தட் மேட்டர்ஸ் அ லாட். இன்னொரு 5 இயர்ஸ்ல உன்னோட சர்டிபிகேட்டுக்கு வேல்யூ இல்லாம போயிடும். ஈவன் சிஏ சர்டிபிகேட் கூட. ஏன்னா சில சிஏ வந்து இப்போ இன்னும் அக்ராஸ் இந்தியால எல்லா யூடியூபும் இருக்கிறதுனால சில டெக்னிக் வச்சு கூட பாஸ் பண்ணிடுறானுங்க, இந்த இதுதான் வரும் அந்த இதுதான் வரும்னு. அப்ப சில முட்டாள் சிஏவும் இருக்கானா, 100 பேர்ல ஒரு 5 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அறிவு கம்மியா இருக்கானா கம்மியா இருக்கு. இப்ப அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்க்குலாம் வேலை போயிடுமானா வேலை போயிடும். அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தா கூட, நாளைக்கு என்ன கிரைசிஸ் வந்தா கூட ஒரு கம்பீட்டன்ட் பேஷனேட் ப்ரொஃபஷனல் அதுல சர்வைவ் ஆயிடுவான். மிச்சம் எல்லாருமே தான் வாஷ் அவுட் ஆவான். ஒரு கம்பீட்டன்ட் பேஷனேட் ப்ரொஃபஷனல். கம்பீட்டன்ஸ்னா திறமைசாலி, பேஷனேட்னா ஒரு விஷயத்தை ஆசையா செய்யறேன். இப்ப நான் ஒரு திறமைசாலியா அப்படி பேசுறேன், திறமையே இல்லாம பேச முடியாது, கரெக்டா இல்லையா? அப்ப சாருக்கு வந்து ஒரு கம்பீட்டன்ஸ் இருக்கு. இப்ப நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், உனக்கு அழகா புரிய வைக்கிறேன், அப்ப எனக்கு ஒரு கம்பீட்டன்ஸ், எனக்கு ஒரு திறமை இருக்கு, அதை ஆசையா செய்யறேனா அதான் பேஷனேட். நான் ப்ரொஃபஷனலா இருக்கேனா, எதா இருந்தாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு நான் செய்யறேன் அப்படின்னா ஐ எம் அ ப்ரொஃபஷனல். கண்ணா ஏன் எதுக்கு அதை நிறைய பேர் நீங்க கேட்கறது இல்ல. நீ எப்படி மார்க் வாங்கணும்னு சொல்லி படிக்கிறியே தவிர இந்த விஷயம் எதனால நான் செய்யணும். யாரோ ஒருத்தர் ரொம்ப அழகா யோசிச்சு இதை பண்ணதுனால தான் இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். இதெல்லாம் வந்து யாரோட திங்கிங் எபிலிட்டினால நமக்கு வர சௌரியம். கரெக்டா? ஒருத்தர் ஏசியை கண்டுபிடிச்சிருக்கான், ஒருத்தர் சைக்கிளை கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு அழகான திங்கிங் எபிலிட்டி இருக்கு. அந்த திங்கிங் எபிலிட்டி ஒரு கிராஜுவேட்டுக்கு இல்லை கண்ணா. அதனால தான் நம்மளை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றான். புரியறதா இல்லையா? என்ன சார் நான் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன், எனக்கு ஒரு 25,000 கொடுக்கறதுக்கு இவ்வளவு தூரம் உலகம் யோசிக்கிறதே, உனக்கு திங்கிங் எபிலிட்டி இல்லை அப்படின்னு அவன் நினைக்கிறாங்கண்ணா. அந்த திங்கிங் எபிலிட்டி எப்படி சார் வளர்த்துக்கிறது? ஒரு ப்ரொஃபஷன் படிக்கும் போது உனக்கு திங்கிங் எபிலிட்டியை நாங்க டெவலப் பண்ணுவோம். எப்படி சார் எங்களுக்கு டெவலப் ஆகும்? நாங்க கேள்வி கேட்போம்ல, ஏன்டா ஷேர் ஆஃப் ஃபியூச்சர் ப்ராஃபிட் கேபிட்டல் ரிசர்வ் போகுது, ஏன்டா அதுக்கு P&L போறது? இப்போ ஒரு சிங்கிள் என்ட்ரி சாப்டர் நம்ம படிச்சிருக்கோம் +2ல, அதுல க்ளோசிங் கேபிட்டல் எடுத்து எழுதிடுவோம். அதுக்கப்புறம் ஆட் டிராயிங்ஸ், லெஸ் அடிஷனல் கேபிட்டல், லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல், பாசிட்டிவ்ல ஆன்சர் வந்தா ப்ராஃபிட், நெகட்டிவ்ல ஆன்சர் வந்தா லாஸ் அப்படின்னு நம்ம சம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். If somebody comes and asks you profit is the difference between income and expenses, how come you are taking capital, adjusting drawings and finding out profit அப்படின்னு யாரோ உங்ககிட்ட கேள்வி கேட்கிறான்னா நீ என்ன சொல்லுவ? அது எனக்கு தெரியாது, நான் வந்து
க்ளோசிங் கேபிட்டல் சம்ல கொடுத்துருப்பான், டிராயிங்ஸும் கொடுத்துருப்பான், அதை ஆட் பண்ணும், இதை கழிக்கணும். இப்படி நீ பேசும்போது உனக்கு அறிவு இல்லைன்றது தெரிஞ்சு புரியறத நான் என்ன சொல்றேன், எது அறிவுன்னு. இதே நீ வந்து சார் திஸ் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் அரைவிங் அட் ப்ராஃபிட் அப்படின்னு நீ எக்ஸ்பிளைன் பண்ற எபிலிட்டி உனக்கு இருக்கு அப்படின்னா உனக்கு கோடி கோடியா நம்ம பணத்தை கொடுப்போம். அது மாதிரி உனக்கு கோடி கோடியா பணம் வரும்போது நீ நிறைய பேரோட லைஃப்ல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும் கண்ணா. ஏன்னா நம்மளாம் லோயர் மிடில் கிளாஸ்ல பிறந்திருக்கோம். இப்ப பணக்காரன் வீட்டுல பிறந்த குழந்தை இப்ப அவங்க வந்து ஒரு பணத்தை வச்சு ஏதோ ஒரு ஸ்கூலை கட்டுறாங்க, காலேஜ் கட்டுறாங்க, அது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இப்ப என் பொண்ணு ஒரு காலேஜ் கட்டுறா, ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நானே நிறைய செஞ்சிருக்கேன், என் பொண்ணு இன்ஹெரிட் பண்றா என்னோடத. ஆனா நீங்கெல்லாம் உங்க அப்பாவுக்கு இதை இன்ஹெரிட் பண்ணல, நீ உருவாக்குற. நீ ஒன்னத்தை உருவாக்கணும் நீ நினைக்கிறேன்னா நீ ஒரு எனார்மஸ் ப்ரொஃபஷனலா இருக்கணும்னா எனார்மஸ் ப்ரொஃபஷனலா இருக்கணும். அதனாலதான் நிறைய பேர் பயப்படாது. ஒரு ப்ரொஃபஷன் படிச்சு ஃபெயில் ஆனா கூட தப்பு கிடையாது. ஏன்னா எனக்கு அந்த அறிவுக்காக நான் படிச்சேனே தவிர ஒரு எக்ஸாமினேஷன் பாஸ் பண்றதுக்காக நான் படிக்கல. நான் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்றதுக்காக நான் படிக்கல. என் அறிவை வளர்த்துக்கிறதுக்காக நான் போய் சரவணன் சார் கிளாஸ் அட்டன் பண்ணேன். என் அறிவை வளர்த்துக்கிறதுக்காக நான் கௌஷிக் முகேஷ் சார் கிளாஸ் அட்டன் பண்ணேன். என் அறிவை வளர்த்துக்கிறதுக்காக நான் சங்கர் ராமன் சார் கிளாஸ். யார் பெஸ்ட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அக்ராஸ் இந்தியாவோ அவங்களோட அறிவு உனக்கு வந்தது அப்படின்னா நீ எப்படி சூப்பரா இல்லாம இருப்ப. இப்ப ஷைலேந்தர் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். இப்ப உட்கார்ந்தானே எல்லாமே அவன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஏர்னஸ்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? E&Y அங்க ஆர்டிகல்ஸ் வேணுவும் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். E&Y இந்த ரெண்டு பேரையுமே எனக்கு தெரியவே தெரியாது. என்கிட்ட படிச்சிருக்காங்களே தவிர ஒரு நாள் கூட என்கிட்ட பர்சனலா வந்து பேசினது இல்ல. ஒரு இது பயங்கர ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இவங்க. ஏன்னா ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கும். இப்ப சைத்தன்யா, சங்கீதா மோகன், அது மாதிரி சில பேர் வந்து ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எல்லாரையுமே எனக்கு. ஏன்னா வந்து என்கிட்ட கேள்வி கேட்டிருப்பான், ஏன் சார் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு போது அவன் ஸ்டார் கேண்டிடேட் என் மெமரியில இருக்கும். ஒரு டீச்சர் மெமரியில ரெண்டு கேண்டிடேட்ஸ் தான் இருக்கும். எய்தர் ஸ்டார் ஸ்டூடெண்டா இருப்பான், இல்லைன்னா எதனா சிலிமிஷம் பண்ண ஸ்டூடெண்ட் தான் ஒரு டீச்சரோட மெமரியில இருக்கும். இப்ப இவங்க ரெண்டு பேருமே CA முடிச்சுட்டு என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணும்போது நான் இவங்க கிட்ட கேட்டது என்கிட்டயா படிச்சேன்னு கேட்டேன். ஏன்னா எங்க இது கேஸ் அவ்வளோ பேர் படிக்கிறாங்க, நான் யாருக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அதெல்லாம் யாருக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்றப்ப இவ்வளோ பேருக்கு யாருக்கு இம்பாக்ட் கிரியேட் ஆகி யார் படிச்சு பாஸ் பண்றா அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னா எனக்கு தெரியாது. ஓகேவா கண்ணா? ஸோ யார் வேணா அதை பண்ண முடியுமானா பண்ண முடியும். நான் பேச தூக்கம் வரா மாதிரி இருக்கா கண்ணா? எல்லாரும் ஒரு தடவை கையை தட்டு, நல்லா கையை தட்டு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் இது மாதிரி எங்க கிளாஸ்ல ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவேன். என்னன்னா எல்லாரும் தூங்குவானுங்களே, எல்லாம் தின்னுட்டு வந்துட்டு எதனா வந்து நல்லா மத்தியானம் தின்னுட்டு வந்து தூங்குவான்ல, அதனால இந்த டெக்னிக் என் கிளாஸ்ல ஃபாலோ பண்ணுவேன். எதனா ஒரு கான்செப்ட் நான் சொல்லி அவனுக்கு சூப்பரா புரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும், கிளாப் தட்டியே ஆகணும். அதனால அவர் கிளாப்லாம் தட்டின்னு இருப்பான். இது கூட நான் சொல்லுவேன், இந்த கிளாப் தட்டுறதுனால 3 அட்வான்டேஜ் இருக்கிறா. ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இது மாதிரி கிளாப் தட்டிட்டேன்னா உனக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிடுது. ஸோ தட் ஐ வில் நாட் கீப் ஆன் ரிப்பீட்டிங். ஏன்னா புரிஞ்ச கான்செப்டே திருப்பி திருப்பி ஒரு டீச்சர் சொன்னாலும் போர் அடிச்சிடும். ஸோ அதனால நீ கை தட்டிட்ட ஒரு கான்செப்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கை தட்டிட்டேன்னா நான் அந்த கான்செப்டை திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ரெண்டாவது, இது மாதிரி அடிக்கடி நீ கை தட்டுற ஏதோ ஒரு கான்செப்ட் சொல்லி கை தட்டினா அது ஒரு சோஷியல் கான்ட்ரிபியூஷன்ரா. ஏன்னா உன் பக்கத்தில் இருக்கிறவனை நிம்மதியா தூங்க விடல நீ. ஸோ அப்போ அவனையும் கவனிக்க அலோ பண்ற. ஸோ அவனையும் பெரிய ஆள் ஆக்கிறதுக்கான சோஷியல், நான் பேசுறது புரியுறதா உங்களுக்கு? அது ஒரு சோஷியல் கான்ட்ரிபியூஷன். மூணாவது, இது மாதிரி கை தட்டும் போது உன்னோட பிரெயின் ஆக்டிவ் ஆகிறதுனால யூ வில் பி இன்ட்ரெஸ்டட் டு லிசன் டு அனதர் கான்செப்ட். இப்போ நான் சொல்லி கொடுக்கறத லிசன் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நான் இப்போ உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கல, ஏன்னா நீங்களாம் ஒன் டே ஸ்டூடெண்ட். எனக்கு என்னோட கண்டினியூஸ் ஸ்டூடெண்டாக இருந்தால் நான் எதிர்பார்ப்பேன். ஆனால் எவனா தூங்குற மாதிரி இருந்தால் நான் உன்னை கை தட்ட சொல்லுவேன். இங்க யாரும் தூங்குற மாதிரி நான் பார்த்தேன்னா, இல்ல தூங்கி இங்க அப்படி பண்ணானா கைத்தட்ட சொல்லுவேன். இல்லைன்னா நீ கைத்தட்ட வேண்டாம், அழகா நான் பேசுறத கேட்டுக்கலாம். சார் ஓகே சார், நாங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் ஆகணும் நீங்க ஆசைப்படுறீங்க, என்னெல்லாம் ப்ரொஃபஷன் சார் படிக்கலாம்? இந்தியாவில் காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு பார்த்தோன்னா 3 ஸ்ட்ராங் ப்ரொஃபஷன் இருக்குக்கண்ணா. CA, CMA, CS. இந்த 3 ப்ரொஃபஷன்ல தான் எதனா ஒண்ணுத்தை நீ படிக்கணும். ஏன் சார் ACCA, CFA, இந்த என்ரோல்டு ஏஜென்ட் இப்பெல்லாம் புதுசு புதுசா சொல்றாங்களே, இந்த இன்ஸ்டால எல்லாம் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வருது, டோன்ட் டு CA டூ அப்படின்றது உடனே இந்த சைடு ACCA டூ. இது மாதிரிலாம் இந்த மாதிரி நிறைய பார்க்குறீங்க, கரெக்டா இல்லையா கண்ணா? அதெல்லாம் தப்புக்கண்ணா, அவங்களாம் அந்த மாதிரி செய்யவே கூடாது. ஏன்னா நீ இனிஷியலாக ஒரு ஃபாரின் இன்டர்நேஷனல் ப்ரொஃபஷனை நீ படிக்கக்கூடாது கண்ணா. ஏன்னா இப்போ CA, CMA, CSலாம் நம்ம இப்போ CA வந்து 70 இயர்ஸாக இருக்குது இந்தியாவில். அதுவும் இல்லாமல் வேல்யூ குறையாமல் அந்த 70 இயர்ஸாக இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட் அக்கவுண்டன்ஸ் ஆஃப் இந்தியா மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போது இந்த 70 வருஷத்தில் கோச்சிங் சென்டர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது CA எடுக்கிறதுக்கு,
சிஎம்ஏ எடுக்கிறதுக்கு, சிஎஸ் எடுக்கிறதுக்கு. ஏசிசிஏ இதெல்லாம் இப்பதான் வந்திருக்கு. இதை ஸ்ட்ராங்கா எடுக்கிறதுக்குன்னு யாருமே டீச்சர்ஸோ, இப்ப நான்லாம் இப்ப ஏசிசிஏ எடுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப விருப்பம்லாம் கிடையாது. இப்ப என் பசங்களை ஏசிசிஏ எப்படி கிளியர் பண்றாங்கன்னா, என்னோட சிஏ கிளாஸஸை பார்த்து அட்டன் பண்ணி சிஏ முடிச்சு, இப்போ இவன் வந்து ஏசிசிஏ, இப்போ சைலேந்தர் ஏசிசிஏ ஜாயின் பண்ணா he will clear. ஒரு 4 பேப்பர் எழுதினா he will become ஏசிசிஏ. எதுக்காக இதை சொல்றேன்? யாரும் அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எதுவுமே. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ்க்கு எஸ்டாப்ளிஷ்டு கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு, ஸ்ட்ராங் டேலண்டட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் படிக்கும்போது உனக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் கண்ணா. உன்னோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து அதுக்கப்புறம் நீ எனி இன்டர்நேஷ்னல் ப்ரொஃபஷன், இந்த சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் இதில் எதனா ஒரு இன்டர்மீடியேட் கோர்ஸ், இப்போ நீ பிகாம் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற, உனக்கு ஃபவுண்டேஷன் எக்ஸம்ஷன் இருக்கு. ஸோ டைரக்டா நீ இன்டர்மீடியேட் வந்துட்டு 1 இயர் இன்டர்மீடியேட் பரவாயில்ல, உன்னோட லைஃப்காக. இப்ப நம்ம இன்ஜினியரிங் படிக்கணும்னா எவ்வளவு லட்சம் செலவாகுது. ஆனா ஒரு காமர்ஸ் ப்ரொஃபஷனுக்கு மேக்ஸிமம் ஒரு இன்டர்மீடியேட் படிக்கிறதுக்கு 75,000 ரூபாயில இருந்து மேக்ஸ் 1 லட்சம் ரூபாய் தான் உனக்கு ஆகப்படுது. 1 லட்சம் ரூபாய்க்கு 1 இயர் நீ படிக்க போற. 1 இயர் எங்களோட ரியல் நாலேஜ் ஆஃப் அக்கவுண்டிங், காஸ்டிங், டாக்ஸேஷன், ஃபினான்ஸ் அதை படிக்கும்போது, அந்த 4 கோர் ஏரியா அக்கவுண்டிங், ஃபினான்ஸ், டாக்ஸேஷன் இதை படிக்கும்போது உனக்கு இதுல எது நமக்கு ரொம்ப நல்லா புரியுது, எது ரொம்ப நல்லா வருதுன்னு உனக்கு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி எதனா ஒரு இன்டர்நேஷனல் ப்ரொஃபஷனை லேட்டரா நீ செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்டர்நேஷனல் ப்ரொஃபஷன்ஸ் எல்லாமே பர்டிகுலரா பார்த்தனா, ஒரு ஃபினான்ஸ் படிக்கிறவனுக்கு ஒரு சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர்னு ஒன்று இருக்கு, டாக்ஸ் படிக்கிறவனுக்கு என்ரோல்டு ஏஜென்ட் இருக்கு, ஒரு ஃபினான்ஸ் காஸ்ட் அக்கவுண்டிங் படிக்கிறவனுக்கு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டன்ட், அது மாதிரி அதெல்லாம் லேட்டரா நான் உங்களுக்கு கைட் பண்றேன் கண்ணா. ஓகேவா? ஆனா ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு சிஎம்ஏ இன்டர்மீடியேட்டோ, சிஎஸ் இன்டர்மீடியேட்டோ இல்ல சிஏ இன்டர்மீடியேட்டோ நீ பிகாம் முடிச்சு படிக்கிறது அட்வான்டேஜ். அதில் பாஸ் பண்ணலன்னா என்ன, ஃப்ரெண்ட்ல பாஸ் பண்றதுக்காக நீ படிக்க வேண்டாம். அறிவு என்னன்னாலும் தெரிஞ்சுக்கணும்ல. இப்ப பிகாம்ல உனக்கு அறிவு இருக்கா இல்லையானா நான் தப்பா எடுத்துக்காத. இல்ல அட்லீஸ்ட் என்னதான்டா அறிவு சரவணன் சார் சொல்றாரு, காஸ்டிங் எதுக்காக படிக்கணும்ன்றதை நான் கத்துக்கணும், இதே சப்ஜெக்ட் தான் இருக்கும். ஆனா ஏன் எதுக்குன்னு புரிஞ்சுன்னு படிக்கிறதுக்கு உன்னோட லைஃப்ல 1 இயர் நீ கொடுத்த அப்படின்னா உன் லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். உன் லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். அதை பாஸ் பண்ணலன்னா அதெல்லாம் பரவாயில்ல, பாஸ் பண்றது ஃபெயில் ஆகுது அது எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. எனக்கு இந்த சப்ஜெக்ட் எனக்கு என்னன்றது எனக்கு தெரிஞ்சிடுது. எனக்கு பிகாம் முடிக்கும் போது இந்த சப்ஜெக்ட் எதனால, இந்த சாப்டர் எதனால, இந்த கான்செப்ட் எதனாலன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ எனக்கு இந்த சப்ஜெக்ட் எதனால, இந்த சாப்டர் எதனால, இந்த கான்செப்ட் எதனாலன்னு எனக்கு புரிஞ்சுது. மேபி எனக்கு ரைட்டிங் ஸ்பீட் இல்லாதனால எனக்கு நான் ஃபெயில் ஆயிருக்கேன், மேபி என்னோட ரைட்டிங் ஸ்கில்ஸ் இல்லாதனால, பட் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங், எனக்கு அறிவு வந்துடுச்சு. அந்த அறிவை யூஸ் பண்ணி என் வாழ்க்கையை சூப்பரா. அதுதான் கண்ணா, அந்த மாதிரி அறிவு வந்து நீ ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது உனக்கு மதிப்பு மரியாதை வரும் கண்ணா. அறிவில்லாத ஒரு இடத்துல நீ போனா நாளைக்கு அசிங்கமா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவான். எதனால ஒரு டீச்சர், அம்மா அப்பா எப்பயுமே சூப்பர் அப்படின்னா, நாங்க என்னதான் திட்டினாலும் இது பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு தேர்ட் பார்ட்டி உன்னை திட்டுறான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வரேன், இப்போ உங்க வீட்டுக்கே வரேன், உங்க அம்மா உன்னை திட்டுறா, உங்க அப்பா உன்னை திட்டுறா, நோ ப்ராப்ளம். ஏன்னா அவங்க கன்சர்னோட திட்டுறா. எதிர் வீட்டு மாமா யாரோ திட்டுறா ஒண்ணு, உங்க அப்பா அம்மாக்கு கண்ணிலேருந்து தண்ணி வரும். கரெக்ட்? யாரோ ஒருத்தர் உன்னை தெருவில் யாரோ அடிக்கிறா, ஒரு போலீஸ்கார இந்த பொண்ணை அடிக்கிறா, ஒரு போலீஸ் லேடி, எனக்கு எப்படி இருக்கும்? நான் அவளோட டீச்சர். ஒரு டீச்சரா இருக்கும்போது எங்க கண்ணிலேருந்து தண்ணி வருமானா தண்ணி வரும். ஒரு உண்மையான டீச்சருக்கு கட்டாயம், ஒரு உண்மையா அம்மா அப்பாவுக்கு கட்டாயம் நம்ம பொண்ணை யாரோ அசிங்கமா இது பண்றாங்கன்னா கட்டாயம் வேதனை இருக்குமானா வேதனை இருக்கும். நீங்க அறிவில்லாம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும்னு எப்படி நினைக்கிறீங்க? பிளேஸ்மெண்ட் கைடன்ஸ் அப்படின்னு என்னால எப்படி கொடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் அதுக்கான அறிவை நீங்க வளர்த்துனீங்கன்னா, நீங்க போய் ஒரு இடத்துல இருக்கும்போது, இப்ப நான் இப்ப அறிவா உனக்கு பேசினேன்னா நீ நேச்சுரலா என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுவ. கரெக்டா இல்லையா? இப்ப அறிவில்லாத யாரையுமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டோம்னா ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். அந்த அறிவை எப்படியாவது நீங்க கத்துக்கணும். அதனால தான் பிகாம் முடிச்சு உடனே வேலைக்கு போகாத, அது ட்ராப். ஏன்னா காலம் பூரா நீ 25,000-30,000க்கு இது பண்ணணும், அது ரொம்ப கஷ்டம் கிடையாது. அதே எங்க கிட்ட இருந்து ஒரு 1 இயர் அறிவை எடுத்துட்டு நீ பாஸ் பண்ணி சிஏ பாஸ் பண்ணி போற, அது வேற. சிஏ பாஸ் பண்ணல, சிஎம்ஏ பாஸ் பண்ணல, பட் அதனால அறிவை வச்சுட்டு இருக்க. அந்த அறிவை வச்சு நீ சூப்பரா லைஃபை டிவைஸ் பண்ணிக்கலாம். மேபி உனக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸ் இல்லை, உனக்கு ஸ்லோவா எழுதுற, உன் ஹேண்ட் ரைட்டிங் பெருசு, அதனால உனக்கு வந்து லாங்குவேஜ் இல்லை, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லை, அதனால நீ ஃபெயில் ஆற. ஏன்னா இப்ப தமிழ்ல எழுத முடியாது ஒரு சிஏ, அதனால நீ ஃபெயில் ஆறதா இருக்கலாம். எனி ரீசன் ஃபெயிலியருக்கு இருக்கலாம். பட் நான் கொடுத்த நாலேஜ் பர்மனன்ட் இல்லை. அந்த நாலேஜை வச்சு நீ சூப்பரா வாழ முடியுமானா சூப்பரா வாழ முடியும் கண்ணா. ஸோ அதனால நாலேஜ் எங்க கெயின் பண்ணும், ரியல் நாலேஜ் எங்க இருந்து கெயின் பண்ணுமோ அதை கட்டாயமா நீ பண்ணி ஆகணும்னா அப்பதான் யூ ஆர் பிகமிங் அ ப்ரொஃபஷனல். நீ சிஏ ஃபெயில் ஆயிட்ட, யூ ஆர் நாட் அ ப்ரொஃபஷனல் இல்லை கண்ணா. ஏஆர் ரஹ்மானுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை, ஸ்டில் வி ஆர் சீயிங் ஏஆர் ரஹ்மான் as a professional. கரெக்டா இல்லையா? இளையராஜாக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை, பட் ஸ்டில் வி ஆர் சீயிங் இளையராஜா. பட் இளையராஜா யார்கிட்டயோ போய் வேலையை கத்துன்னு இருக்கான்ல,
அவர் யாருக்கிட்டயோ போய் அந்த விஷயத்தை கத்துன்றக்கால, மியூசிக்ன்ற விஷயத்தை, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீ கத்துக்கணும். இப்ப இல்ல சார் எனக்கு எந்த படிப்புமே பிடிக்கல சார், நோ ப்ராப்ளம். நீ அட்லீஸ்ட் ஒரு பாட்டுல நம்பர் 1 இருக்கிறவங்க யாருக்கிட்டனா போய் சூப்பரா பாட்டை கத்துக்கோ, இல்ல பிரபுதேவா மாதிரி ஒரு டான்ஸ் ஆட கத்துக்கோ. ஏதோ ஒண்ணு உனக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில் இருக்கணும். The people has to respect you for your skill. கண்ணா புரியாது, நீ ஹியூமனா உன்னை மதிக்கிறதுன்றது ஓகே, அது எல்லாரும் ஹியூமன். இப்போ இந்த பொண்ணு ஹியூமன்னு நான் ரெஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த பொண்ணு IAS ஆஃபீஸர் அப்படின் போது எனக்கு வேற ரெஸ்பெக்ட் வருது இல்லை, அந்த மாதிரி நீங்க இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நாட் நெசசர்லி படிப்புலன்னு இல்லை. இப்போ ஒரு மியூசிக்ல நீ சூப்பர் ஆகணுமா, சூப்பர் ஆகு. ஆனா ஒரு ஸ்போர்ட்ஸ்ல சூப்பர் ஆகணுமா, எக்ஸ்ட்ராடினரி ஆகணும். அதுக்கு நீ இப்போ நான் கூட நிறைய தடவை சொல்லுவேன், நீ ஒரு கிரிக்கெட்ல பெஸ்ட் ஆகணும் அப்படின்னா சரவணன் சார் பேச்சை கேட்கணுமா, சச்சின் டெண்டுல்கர் பேச்சை கேட்கணுமா? கிரிக்கெட்ல நம்பர் 1 வரணும், யாருகிட்ட கேட்கணும்? கட்டாயமா சச்சின் டெண்டுல்கர் கிட்ட தான் கேட்கணும். இப்போ நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் இப்போ பேசுறேன்னா ஐ எம் எலிஜிபிள் டு ஸ்பீக். நான் ஸ்போர்ட்ஸை பத்தி பேசுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்போ ஒரு இன்ஜினியரிங் பத்தி நான் அந்த 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்லாம் போய் பேசும்போது அவன் வந்து ஏதோ ஒரு சயின்ஸை பத்தி கேட்கும்போது நான் வந்து ரொம்ப அடக்கமா, இல்லைக்கண்ணா அதுல எனக்கு நாலேஜ் இல்லை, நீ வேற யாருன்னா ஐ எம் நாட் த ரைட் பர்சன் டு ஆன்சர்னு நான் பவ்யமா அவங்ககிட்ட சொல்லி, ஏன்னா எனக்கு அது அறிவு இல்லை. ஸோ யார்கிட்ட நான் இப்போ CA முடிச்சிருக்கேன், எனக்கு அதோட பெனிஃபிட் என்னன்னு தெரியும். இன்னைக்கு நான் சைலேந்திர பார்க்குறேன், வேணும் பார்க்குறேன், அவ்வளோ சார்ட். ஒருத்தன் கூட என்கிட்ட வந்து வேலை கேட்கல. இவங்களாம் பேஷனேட்டா வந்திருக்காங்க, இவங்களுக்குலாம் வேலை கிடைக்கலன்னு வரல. இவெல்லாம் ஆர்டிகல்ஸ் பண்ணது ஏர்னஸ்ட் அண்ட் யங்ல பண்ணியிருக்கான். டாப் 4 இன்டர்நேஷனல் ஃபர்ம்ஸ்ல ஒரு ஏர்னஸ்ட் அண்ட் யங்ல ஆர்டிகல்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கலாம் கிடைக்காது, அதெல்லாம் டாப் பீப்புளுக்கு மட்டும் தான் கிடைக்கும். இவெல்லாம் ஏர்னஸ்ட் யங்ல ஒர்க் பண்ணிட்டு இவன் எங்க போனாலும் இவனுக்கு என்ன விட அதிகமாக சம்பளம் கொடுப்பான். ஆனாலும் இவங்க பேஷனேட்டா சரவணன் சார் கிட்ட இருக்கணும்னு வந்திருக்காங்க. இவங்க ஆசையா நான் வந்து க்ரோ பண்றேன் சார், இவ்வளவு வருஷம் நீங்க வந்து KS அகாடமி க்ரோ பண்ணிட்டீங்க, நான் இனிமேந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்களே தவிர அவங்களுக்கு வேற எதுவும் வேலை கிடைக்காமலாம் வரல. புரியுது? நீங்க ஏதோ சரவணன் சார் கிட்ட வேலை, அவங்களாம் பயங்கர, அவங்க சைலேந்தர் வந்து இன்னைக்கு அவ்வளோ பண்ணியிருக்கா KS அகாடமிக்காக. சைலேந்தர் பையன் பக்கத்தில் உட்கார்ந்த ஒரு சின்ன பையன், 22 வயசு பையன், அவ்வளோ இன்னைக்கு KS அகாடமிக்கு பெங்களூர்ல பிரான்ச் இருக்கு, மும்பையில் பிரான்ச் இருக்கு, ஹைதராபாத்ல பிரான்ச் இருக்கு. நாங்கள் வேரியஸ் டைப்ஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்துக்குமே காரணக்கர்த்தா அவன் தான். நான் ஒருத்தர்கிட்ட கூட பேசினதில்லை. ஒரு பிரான்ச்சை கூட நான் நெகோஷியேட் பண்ணி ஒரு பிரான்ச் பார்ட்னரை வச்சு நான் எதுவுமே பண்ணதில்லையானே இது தோற கை தட்டலாம். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் 22 வயசுல, நான் 48 வயசு, நான் அப்ரிஷியேட் பண்றேன். வேல்யூ இல்லாம அப்ரிஷியேட் பண்ணுவேன்னா வேல்யூவோட அப்ரிஷியேட் பண்ணுவேன். உங்க பிரின்சிபல் நேத்து என்கிட்ட சொன்னாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல் பர்சன்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க, ரொம்ப நல்ல பர்சன்ஸ், உடனே குயிக் டிசிஷன் எடுக்கிறாங்க. உங்க பிரின்சிபல் நேத்து காத்தால இவங்க 2 பேரை பத்தி என்கிட்ட சொன்னது. உங்க பிரின்சிபல் அவங்க தான் பேசியிருக்காங்க. இந்த நான் வரத்துக்கு கூட நான் உங்க ஸ்கூல்லாம் கான்டாக்ட் பண்ணல, நான் மெயில் அனுப்பல, நான் எதுவுமே பண்ணல. அவங்களே பேசி எல்லாத்தையும் கோஆர்டினேட். அதுக்கு என்னன்னா அவங்களுக்கு திறமை இருக்கு, அதுதான் கம்பீட்டன்ஸ். ஒரு காலேஜ் உள்ள என்னை கொண்டு போய் பேச வைக்கிறது, நான் எங்கேயும் நான் போய் நான் யார்கிட்டையும் ரிக்வஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல. கரெக்டா இல்லையா? அப்ப நீங்க என்ன சொந்த பொண்ணா இருந்தா நான் போய் எங்க ஒரு காலேஜ்ல நான் பேசணும், நான் ரிக்வஸ்ட் பண்றேன்னு சொன்னா என் பொண்ணா இருந்தா நீ என்ன பண்ணுவேன்? ஏன்பா நீங்க போறீங்க, உங்களுக்கு இவ்வளவு வருஷம், அவங்களுக்கு வேணும்னா அவங்க கூப்பிட்டு தானே சொல்லுவேன். கரெக்டா இல்லையா? ஸோ அவங்க நான் யார்கிட்டையும் போய் ஒரு ரிக்வஸ்ட் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். அவங்க இது பண்ணி என்னை கொண்டு வந்து பேச சொல்லி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. அதுவும் 22 வயசுல இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு. இதே ஒரு BCom ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரி ஒரு இம்பாக்ட் தெரியல எனக்கு. நானும் நிறைய CSஐ பார்த்துருக்கேன், சைத்தன்யாவை பார்த்துருக்கேன், சங்கீதா மோகன். இன்னைக்கு வந்து நியூயார்க்கில் போய் MBA பண்ணி ஒரு டாப் இன்ஸ்டிடியூஷனில் வேலையே, அங்கே ஒரு CAவை உள்ளே கொண்டு போக முடியாது. என் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போயிருக்காங்க. 1.5 crores CA முடிச்சு 4 வருஷத்துல 1.5 கோடி சேலரியில அர்ஜுன் என்னோட ஸ்டூடெண்ட் 1.5 crores per annum சேலரி தராங்க. எனக்கு பார்க்கறதுக்கு பயங்கர ஆச்சரியம். அவன் பயங்கர டேலண்டட், பயங்கர டேலண்டட். நீங்க எல்லாருமே கொஞ்சம் டேலண்டட் தான். நீங்க வந்து உங்களை வந்து கம்மியா எஸ்டிமேட் பண்ணிருக்கீங்க. எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் சோ டேலண்டட். நான் கூட ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நான் எப்படி CAக்கு வந்தேன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் வந்து ஃபெயில் ஸ்டூடெண்ட். நான் 6th ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆயிருக்கேன். 6th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே ஃபெயில் ஆயிருக்கேன். 0 எடுத்திருக்கேன். சயின்ஸ்ல நான் 0 எடுத்திருக்கேன் 6th ஸ்டாண்டர்ட்ல. எப்படி 0 எடுத்தேன்னா, எங்க தாத்தா இறந்துட்டாங்க, ஊருக்கு போயிட்டு நான் வந்தோடனே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க எங்க அம்மா. ஸ்கூலுக்கு போனோன்னே அப்பதான் தெரியும் எனக்கு எக்ஸாம் அன்னைக்கு. அதே எனக்கு தெரியாம ஸ்கூலுக்கு போயிட்டேன். படிச்சாலே சூப்பரா எழுதுவேனா, படிக்காம போய் ஸ்கூலுக்கு போனேன், எதுவுமே எழுதாம பேப்பரை கொடுத்துட்டு வந்தேன் 0. என்னோட 6th ஸ்டாண்டர்ட் மார்க் இன்னும் என் கண்ணு உள்ள இருக்கு. 0 எடுத்திருக்கேன். 7th ஸ்டாண்டர்ட்ல தான் நான் படிக்கவே ஆரம்பிச்சேன். நான் இன்னைக்கு CAவா உங்ககிட்ட பேசுறேன். நான் படிக்கணும்னு நினைச்சது 7வதுல தான். 7வது வரைக்கும் எனக்கு படிப்பே பிடிக்கலையா பிடிக்கல. அந்த ஸ்கூலும் பிடிக்கல, எனக்கு படிப்பும் பிடிக்கல. நான் படிச்சது வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்ட்
மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அந்த ஸ்கூல் வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், போனாலே பயமா இருக்கும், எந்த மிஸ் நம்மளை அடிக்க போறா அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல நான் படித்தேன். 6வது வரைக்கும் எனக்கு இந்த பயந்தே நான் ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன். 7வதுல எனக்கு ஒரு டீச்சர் வந்தாங்க, நான் எஸ்பி விஜயலட்சுமி மேம் அப்படின்னு ஒரு டீச்சர் வந்தாங்க. அவங்களுக்கு நல்ல கணீர்னு வாய்ஸ். அவங்கள தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு டீச்சராக பயங்கர ரெஸ்பெக்ட் பண்ணி ஆசையாக பார்த்தேன். எதனால் அப்படின்னு கேட்டேன்னா, அந்த டீச்சர் மட்டும்தான் அன்பயாஸ்டு. எல்லா டீச்சருமே எப்படி வந்தோடனே அகிலா புரிஞ்சுதா, ஸ்ரீராம் புரிஞ்சுதா அவ்வளோதான் கேட்பாங்க. கிளாஸுக்கு புரிஞ்சுதான்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா கிளாஸ்ல யாருக்குமே புரியாது. இப்போ எனக்குலாம் எதுவுமே புரியாது. நான் உட்காந்து அவங்க எல்லாருக்கும் புரியறதான்னு கேட்டால் அவங்களால கிளாஸே எடுக்க முடியாது. ஒரு ஃபர்ஸ்ட் 2 ரோ மட்டும்தான் பார்த்து நடத்துவாங்க. ஆனால் இவங்க தான் எல்லாரையும் பார்த்து நடத்துறாங்க. எனக்கு அதே ஆச்சரியமா அந்த எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ். 36 பேர் தான் என் கிளாஸ்ல, எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடத்தின ஃபர்ஸ்ட் டீச்சர் என் வாழ்க்கையில் பார்த்தது எஸ்பி விஜயலட்சுமி மேம், என்னோட 7th ஸ்டாண்டர்ட் டீச்சர். இன்னைக்கு வரைக்கும் என்னோட டச்ல இருக்காங்க அந்த டீச்சர். அதான் என்னோட கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் எஸ்பி விஜயலட்சுமி மேம். இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்களோட டச்ல இருக்கேன், எஸ்பி விஜயலட்சுமி மேமோட. அவங்க என்ன பண்ணாங்க, என் வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு டீச்சர்னால வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். என்ன பண்ணாங்கன்னா, ஒண்ணுமே இல்லை, அவங்க எனக்குன்னு எதுவுமே பண்ணல. ஒரு நாள் வந்து ஒரு டிராயிங் போட்டு கார்னிவரஸ், இந்த ஹெர்பிவரஸ், அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குல்ல, இந்த புல்லை சாப்பிட்றது, இதை சாப்பிட்றது, அதை நடத்தினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அனிமல் இதெல்லாம் எனக்கு ஏதோ அந்த இதில் டக்குன்னு பிடிச்சிருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், நார்மலாக வீட்டுக்கு போனோன்னே ஷூவெல்லாம் தூக்கி போட்டு விளையாட போயிடுவேன். ஏன்னா படிப்பே எனக்கு பிடிக்காது. ஆனால் அன்னைக்கு அவங்க நடத்தினது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால ஃபஸ்ட்டு தடவை என் வாழ்க்கையில் வீட்டுக்கு போய் புக்கை ஓப்பன் பண்ணி நானாக படித்தேன். அந்த டிராயிங் புக்கில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ற ஆசையில் ஃபஸ்ட்டு தடவை நான் ஓப்பன் பண்ணி புக்கை படித்தேன். நெக்ஸ்ட் டே அவங்க சர்ப்ரைஸாக நேற்று நடத்தினல அந்த டிராயிங்கை வரைஞ்சி அந்த நோட்ஸ் மட்டும் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாரையும். அவங்க ஏதோ ஒரு பேப்பர் திருத்துறதுக்காக ஏதோ பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதை பண்ண சொன்னாங்க. நான் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு தடவையாக அந்த டிராயிங்கை பார்த்துருக்கேன். அந்த நோட்ஸ் டக்குன்னு நான் அந்த டிராயிங்கை வரைஞ்சி அந்த இதை எழுதி உடனே கையில் கொடுத்துட்டேன். அவங்க ஃபஸ்ட்டு என் பேப்பரை வாங்கிட்டு டிக்கெட்ஸு 9 out of 10 வெரி குட்னு ஒரு ஸ்டார்லாம் போட்டுட்டு என்னை ஸ்டேஜில் ஏற்றி, நான் அது வரைக்கும் ஸ்டேஜ் எங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஸ்டேஜ் எல்லாம் இருக்கும், கிளாஸ் ரூம் உள்ளேயே ஒரு ஸ்டேஜ், நான் அதெல்லாம் ஏறினதே கிடையாது. அதுலலாம் எப்பயுமே அகிலா, ஸ்ரீராம், முராரி, பிரபாகர், சௌமியா, சந்தியா, சுதா இவங்கள தான் நான் பார்த்துருக்கேன். அதில் என்னை டக்குன்னு ஸ்டேஜை ஏறு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டேஜ் ஏறி நிற்கிறேன். எல்லாரும் அந்த 35 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டுடேஸ் ஹீரோ ஆஃப் த டே இஸ் சரவணன், எவ்ரிபடி கிளாப்னு அவங்க சொன்னாங்க, எஸ்பி விஜயலட்சுமி மேம். அதில் எல்லாரும் கிளாப் தட்டினா, அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்னா அகிலா எனக்கு கிளாப் தட்டினா. என் வாழ்க்கையில் நான் தான் எப்போ பாரு அகிலாக்கு கிளாப் தட்டின்னு இருக்கேன். 1வதுலேருந்து என்னோட படிக்கிறா. ஃபர்ஸ்ட் தடவை அகிலா கிளாப் தட்டுறா, ஸ்ரீராம் எனக்கு கிளாப் தட்டினதை என்னால் மறக்கவே முடியல. அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதை கொடுத்தது எஸ்பி விஜயலட்சுமி மேம். ஏன்னா அந்த டைம்ல நான் என்ன நினைச்சேன்னா, அகிலா கைத்தட்டுறா, சுதா கைத்தட்டுறா, சௌமியா கைத்தட்டுறா, சந்தியா கைத்தட்டுறா, முராரி, ஸ்ரீராம், பிரபாகர் இவங்களாம் டாப்பர்ஸ். இவங்க எனக்கு கைத்தட்டும் போது தான் ஐ ரியலைஸ் படிச்சா உலகம் மதிக்குது அப்படின்றத நான் அப்பதான் ரியலைஸ் பண்ணேன். படிச்சா உலகம் மதிக்குது. நிறைய பேர் சொல்லும் போது எனக்கு புரியல, படிப்பு முக்கியம் சொல்லும் போது புரியல. ஆனால் எனக்கு ஒரு ரெஸ்பெக்டை எஸ்பி விஜயலட்சுமி மேம் எல்லாரும் இதற்கும் கொடுத்தது. அது எனக்கு நேச்சுரலாக என்ன ஆயிடுச்சுன்னா, ஐ ஹவ் பிகம் மோர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்டடீஸ். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நான் விளையாடவே மாட்டேன், உடனே படிக்க ஆரம்பிச்சு அப்படியே ஃபஸ்ட்டு தடவை என் லைஃப்பில் ரேங்க் கார்டு, எங்கள் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ரேங்க் கார்டு ஒன்று கொடுப்பாங்க. எல்லாத்துலேயும் ரெட் அண்டர்லைன் தான் இருக்கும், எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆவேன். ஃபஸ்ட்டு தடவை நான் வந்து ரேங்க் எடுக்கிறேன், 22nd ரேங்க். ஏன்னா ரேங்கே நான் எடுத்தது கிடையாது. அந்த எஸ்பி விஜயலட்சுமி அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஃபெயிலாக இருக்கேன், 1 ஃபெயிலாக இருக்கேன், 2 ஃபெயிலாக இருக்கேன், சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஊர்லேருந்து வந்து எல்லா சப்ஜெக்டும் ஃபெயிலாக இருக்கேன். அதெல்லாம் எனக்கு மெமரி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு தடவை ரேங்க் எடுத்தேன், 22nd ரேங்க். இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த ரேங்க் கார்டு அப்படியே கண்ணு முன்னாடி இருக்குது. 20 ஏன்னா என்ன மாதிரி எமோஷன். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நான் ரேங்க் எடுக்கிறேன் எங்கள் ஸ்கூலில், 22வது ரேங்க். மிச்சம் 14 பேர் ஃபெயில், நான் தான் லாஸ்ட் ரேங்க். ஃபர்ஸ்ட் டைம்ல ரேங்க் எடுக்க வச்சது எஸ்பி விஜயலட்சுமி மேம். அப்புறம் ஸ்லோவா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எல்லாருமே இந்த படிக்கிற அந்த இது தெரிஞ்சிடுது எனக்கு. ஸோ படிச்சா உலகம் மதிக்கிறது, அந்த என்ன சொல்லுவோம், அந்த பூனை வந்து பாலை குடிச்ச டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணிடுச்சு. ஸோ அந்த சக்ஸஸ் டேஸ்ட்டை நான் என்ஜாய் பண்ணதுனால நான் திருப்பி படிக்க ஆரம்பிச்சு
10th ஸ்டாண்டர்ட்ல என்னோட பெஸ்ட் ரேங்க் அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 7th ரேங்க். என்னோட பெஸ்ட் வந்து 7th ரேங்க். அதுக்கப்புறம் நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாறிட்டேன் +1 +2. ஏன்னா அந்த ஸ்கூல்ல டொனேஷன் 3000 rupees எனக்கு கேட்டாங்க, எனக்கு அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ அதனால நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மாறிட்டேன். அங்க யாருமே படிக்கல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல யாருமே படிக்கல. நான் படிச்ச மறைமலை அடிகள் மேல்நிலை பள்ளி அப்படின்னு ஒரு ஸ்கூல்ல நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணேன். யாருமே படிக்காதனால நான் +2ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். 1072 மார்க் நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் 1200க்கு. ஆனா நான் அதை பெருமையா நினைக்கல, ஏன்னா அங்க யாருமே படிக்கல. நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல எல்லாருமே படிப்பாங்க, அகிலா எல்லாருமே படிப்பாங்க. அங்க யாருமே படிக்காதனால நான் 1072 கூட பெரிய மார்க்லாம் கிடையாது. இப்பெல்லாம் 1200க்கு 1198 அது மாதிரிலாம் எடுக்கிறாங்க. நான் 1072 தான் எடுத்தேன். அதுக்கே இந்த ஸ்கூல் வந்து என்ன ஸ்கூல் ஃபர்ஸ்டா டிக்ளேர் பண்ணாங்க. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணும்போது கூட நான் சிஏ படிக்கணும் அப்படின்லாம் எனக்கு தெரியல. +2 காமர்ஸ்ல நான் வந்து 1072. எங்க வீட்டு எதிர் வீட்டு பொண்ணு, அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா 2 பேருமே எஜுகேட்டட். அவங்க வீட்டுல போயிட்டு சாக்லேட் கொடுப்போம்ல, நம்ம +2 முடிச்சோன்னே தெருவா போய் சாக்லேட் கொடுப்போம், அது வர ஸ்கூல் ஃபர்ஸ்ட். ஸோ சாக்லேட் வாங்கி கொடுத்து அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு, ஏன்னா அவங்க 2 நல்லா படிப்பாங்கன்னு எனக்கு தெரியும், அவங்களும் அந்த வீட்டில் இருக்க பொண்ணு. ஸோ அவங்களுக்கு போய் நான் சாக்லேட் கொடுத்து அவங்க கிட்ட கேட்டேன், அக்கா நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் சிஏ படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அக்கா நீங்களும் காமர்ஸ் குரூப் தானேன்னா ஆமாண்ணா. நீங்க எவ்வளோ மார்க் அக்கா எடுத்தீங்க +2ல அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க நான் 1055 எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் 1072. ஸோ அவங்க வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் எஜுகேட்டட். ஸோ அதனால எங்கள் அப்பா கிட்ட நான் வந்து சொன்னேன், அப்பா நான் வந்து சிஏ படிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பா ஸ்டேட் பேங்க்ல கிளர்க்கு. ஸோ எங்கள் அப்பா உடனே என்ன சொன்னான்னா, அவருக்கு ஆடிட்டர்ஸ்லாம் தெரியும், ஏன்னா பேங்க்ல வந்து ஆடிட்லாம் பண்ணுறவங்க, அவங்களாம் பெரிய படிப்பது அப்படின்போது எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னா, டே அதெல்லாம் பெரிய படிப்படா, நீ படிக்கிறது கொஞ்சம் எனக்கு யோசனையா இருக்குன்னா. இல்லப்பா நான் படிக்கிறேன், அந்த பொண்ணு 1055 தான் வாங்கியிருக்கு, அந்த பொண்ணு சிஏ படிக்கிறது, நான் 1072 வாங்கியிருக்கேன், நான் சிஏ படிக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு நோ சொல்ல முடியல, ஏன்னா நான் வேற ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன், பயங்கர இதாக இருக்கேன் நான் கேட்கறது. அதனால எங்க அப்பா சரி ஓகே படின்னு சொல்லி நான் சிஏக்கு வந்துட்டேன். பிகாம் கூட நான் படிக்கல. பிகாம் வந்து நான் கரஸ்பாண்டன்ஸ்ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் படித்தேன். நான் காலேஜ்லாம் போகிறதுக்கு எங்கள் அப்பாட்ட கேட்கறதுக்குலாம் எனக்கு தைரியம்லாம் கிடையாது. ஏன்னா சிஏ ஃபீஸே அன்னைக்கு நான் 4000 ரூபா கட்டினேன். அது கூட பெரிய இன்ஸ்டியூட்டில் எடுத்து போய் என்னை சேர்த்து விட்டா, ஒரு காஸ்ட்லி இன்ஸ்டியூட்டில் 4000 rupees. நான் பிகாம் படிக்கிறதுக்குலாம் எதுவுமே கேட்கல, எனக்கு கரஸ்பாண்டன்ஸில் சேர்த்து விட்டுருப்பான்னு சொல்லி நான் கரஸ்பாண்டன்ஸில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்தே நான் காலேஜ் உங்களை மாதிரி ரெகுலர் காலேஜ்லாம் நான் படிக்கல. +2 முடிச்சுட்டே நான் சிஏ உள்ள போயிட்டு சிஏ படிக்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சது, ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனால் 4த்தையும் எழுதணும் ஃபவுண்டேஷன்லன்றதே எனக்கு தெரியாது. நம்ம ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனால் ஒன்று தானே எழுதணும். அப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயம் சிஏவை பற்றி தெரிஞ்சது. வேற வழி கிடையாது, நம்ம குட்ஸ்டோம் சிஏல அட் எனி காஸ்ட் ஐ ஹவ் டு பிகம் அ சிஏ அப்படின்னு சொல்லி நான் பயங்கரமாக படித்து அது எல்லாத்தையும் சிஏவை பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணும்போது கூட சைலேந்தர் பண்ணி எனக்கு பெரிய வேல்யூலாம் இருக்கா மாதிரி எனக்கு அதெல்லாம் தெரியல, அந்த மெச்சூரிட்டியில் ஒன்றுமே தெரியல. போக போக பார்க்கும்போது தான் என்னை எப்படி சொசைட்டி ரெஸ்பெக்ட் பண்ணுறது. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே, எங்கள் ஃபேமிலி சித்தப்பா மாமா எல்லார் வீட்லேயும் எல்லாருமே ஃபெயில் தான் ஆவாங்க, யாருமே பாஸே பண்ண மாட்டாங்க. நான் மட்டும்தான் பாஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு படிப்புல, என் ஃபேமிலின்னா நான் என்னோட ஃபேமிலி, எங்க 2 அக்கா அண்ணாவை மட்டும் சொல்ல, எங்க ஃபேமிலியே நான் சொல்றேன். எங்க இப்ப கல்யாணத்துக்கு கூப்பிட்டா 1000 பேர் வருவாங்கல்ல, ஒருத்தன் கூட படிச்சவன் எங்க ஃபேமிலியில கிடையாது. ஒரு ப்ரொஃபஷனல், இவர் டாக்டர், இவர் இன்ஜினியர், அது மாதிரி யாருமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வராங்க. இப்போதான் இப்போ எனக்கு அடுத்த ஜெனரேஷன்ல தே ஆர் கம்மிங். ஸோ என்னோட இதில் பார்க்கும்போது யாருமே கிடையாது. ஸோ நான் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இந்த சிஏ கொண்டு வந்து, அதனால தான் நான் ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்ட்டுக்கு இதை ரீச் பண்ணணும்ன்றதுக்காக கேஎஸ் அகாடமி அவ்வளோ பில்ட் பண்ணி உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கொண்டு வந்து, ஏன்னா ஒரு ஆர்டினரியிலேருந்து வரும்போது மட்டும்தான் இன்னொருத்தவங்களோட கஷ்டத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஒரு இப்போ என் பொண்ணு உங்க கஷ்டத்தை புரிஞ்சுப்பாளான்னு தெரியாது, ஆனால் என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டிஃபிகல்ட்டியை புரிஞ்சுக்க முடியும், உங்களோட ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டியை என்னால் புரிஞ்சுக்க. ஏன்னா நான் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு வந்திருக்கேன். ஒன்று புரியாமல் நான் கஷ்டப்பட்டிருக்கேன்னா நான் கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ இன்னைக்கு எல்லா டீச்சர்ஸும் இருக்கும், நாங்கள் எல்லாருமே ஒரு எக்ஸ்பர்ட் இங்கே இருக்கோம். நான் படிக்கும்போது அப்படி கிடையாது. எனக்கு ஒரு சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட் ஆகணும்னா 2 விஷயம் தான், ஒன்று டீச்சரை பிடிக்கணும், இல்லை ஆத்தரை பிடிக்கணும். உனக்கு தெரியுமா டீச்சருக்கும் ஆத்தருக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நான் பேசுறேனே, நான் தான் டீச்சர். இப்போ இது மாதிரி டீச்சர், நல்ல ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நல்ல டீச்சரை உன்னால பிடிக்க முடியல அப்படின்னா நீ யாரை சர்ச் பண்ணணும்னா ஆத்தர்ஸை சர்ச் பண்ணணும். ஆத்தர்ஸ்ன்றது யார்? இந்த புக்கெல்லாம் எழுதியிருப்பாங்க தெரியுமா? இப்போ நாங்கெல்லாம் சீதாராமன் கம்பெனி அப்படின்னு ஒரு புக் செல்லர்ஸ் இருக்காங்க, அங்கே தான் எல்லா சிஎஸும் போயிட்டு என்ன மார்க்கெட்டில் புது புக் வந்திருக்கு, நாங்களே வேணும்ட்டு கொஞ்ச நாள் இந்த கான்செப்ட்லாம் படிச்சு பார்ப்போம். அந்த புக் செல்லர் வந்து எங்ககிட்ட சொல்லுவான், சார்
2 ஹவர்ஸ்க்கு மேலே இதில் இருக்காதுங்க. ஏன்னா நாங்கள் அதுலேயே படித்து நோட்ஸ்லாம் எழுதினு வந்துருவானுங்க சில பேர். அந்த மாதிரி கிரிமினல்ஸ்லாம் புரியறத என்ன சொல்றேன்னு அங்கே போய் ஒரு புக் ஷாப்லேயே வாங்கி ஓப்பன் பண்ணி அந்த கான்செப்டை நோட்ஸ் எடுத்துன்னு வந்துருவோம். ஏன்னா புக்கு வாங்கினா 250 ரூபா கொடுக்கணும்ல. ஸோ அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணி அதில் யாருன்னா இப்போ என் ஃப்ரெண்டு வந்து காஸ்டிங்க்கு ஒரு ஆத்தர் புக் வாங்குவான், நான் அக்கௌண்டிங்க்கு வாங்குவேன், இன்னொருத்த ஒரு புக்கு வாங்கி நாங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணிப்போம். அவன் காஸ்டிங்கை படிச்சுட்டு அவன் எனக்கு கொடுப்பான், நான் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கை படிச்சு அது. ஏன்னா காசு கஷ்டமும் இருந்தது. நாங்கள்லாம் லோயர் மிடில் கிளாஸ். நான் வளர்ந்தது வந்து பொல்ஷலூர்ன்ற ஒரு இடத்துல, என் ஃப்ரெண்டு அனகாபத்தூர். ஸோ நாங்கள்லாம் அந்த ஏரியாவில் இருந்து, நான் வந்து டி நகர்லேயோ போட்ஸ் கிளப்லேயோ இதுலேயோ இருந்து வரல, வெரி ஆர்டினரி. அதனால தான் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸில் பிறக்கிற எல்லாருமே நீ வாழ்க்கையில் டீசெண்டாக ஒசரத்துக்கு வரணும்னா இந்த படிப்பை தவிர வேற எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைக்கண்ணா. இல்லை பிஸ்னஸ் பண்ணி, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கே அறிவு வேணும்னு சொல்கிறேன். ஒரு பிஸ்னஸையே இப்போ நான் வந்து ஒரு கெஃபே ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதோட மோட்டோ என்ன, என்னோட மோட்டோ என்னன்னா, ஒரு சங்கீதா சரவணபவன் அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சாப்பிடணும் அப்படின்னா ஒரு தோசை 150 ரூபா சொல்கிறான். இன்னைக்கு ஒரு பன்னீர் தோசையை 180 ரூபா சொல்கிறான். அதே இதை நான் 1/3 ப்ரைஸுக்கு ப்ராஃபிட்டபிளாக ஒரு மாடலை உருவாக்கி காமிக்கிறேன். ஏன்னா எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு மார்ஜினல் காஸ்டிங் டெக்னிக் தெரியும். ஸோ அதை அப்ளை பண்ணி என் பிஸ்னஸை பண்ணுறேன். இப்போ என்னோட கஸ்டமர்ஸே வந்து சாப்பிடும்போது சரவணன் இதுல ப்ராஃபிட்டே பண்ண முடியாது, எப்படி நீங்க பண்றீங்க? ஆல்ரெடி நாங்க ப்ராஃபிட் பண்றோம். ஆனா அவங்களுக்கு தெரியும், ஆனா எந்த குவாலிட்டி டிகிரேடேஷனும் கிடையாது. அவ்வளோ குவாலிட்டி, ஏன்னா கஸ்டமர் வந்து ரெகுலரா சாப்பிடுறாங்க. குவாலிட்டி டிட்ரேஷன் இருந்தா டெய்லி வரவே மாட்டாங்க. டெய்லி கஸ்டமர் வந்து சாப்பிட்டு எப்படி சரவணன் இதை பண்றீங்க? ஏன்னா நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நான் எனக்கு எப்படி ஒரு பிசினஸ் பண்ணணும்ன்றது எனக்கு தெரியுமானா 200% எனக்கு தெரியும். அதை நான் ஒரு விஷயத்தையும் இன்வால்வ் பண்ணி பேஷனேட்டா செய்யறதுனால எனக்கு நஷ்டம் வரதுக்கான பாசிபிலிட்டியே இல்லையானா பாசிபிலிட்டியே கிடையாது. நீங்களும் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஆகி ஒரு திறமை இருக்கு, பேஷனேட்டா ஒரு வேலையை செய்றீங்க, யூ வில் பிகம் அ சூப்பர் சக்சஸ். நான் கூட சொல்லுவேன், சிஏ முடிச்சு சிஏ லைன்ல இருக்கணும் இல்லை, எந்த லைன்ல இருந்தாலும் யூ வில் பி சக்சஸ்ஃபுல் பிகாஸ் யூ ஆர் ஹேவிங் த எபிலிட்டி டு திங்க் அண்ட் டேக் டெசிஷன்ஸ். இப்போ நீ கூட ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி முடியாதனால தான் இப்போ நீ ஏதோ ஒருத்தரை லவ் பண்ணா கூட உங்க அப்பா அம்மா பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா உனக்கு திங்கிங் எபிலிட்டி இல்லை. அதே நீ சிஏ முடிச்சுட்டு லவ் பண்ற அப்படின்னு நீ சொன்னா கூட உங்க அப்பா அம்மா வந்து ஒத்துக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. இப்போ நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டேன். எங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன், நான் சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் தான். சிஏ முடிக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. எங்கள் அப்பா எரிச்சிருவார் என்ன, புரியுறதா இல்லையா? அந்த மாதிரி இருந்தேன். எங்கள் அப்பா டெரர். நான் சிஏ முடிச்சுட்டு நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கும் போது எங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னேன். அப்போ எங்கள் அப்பா இறந்துட்டா. ஸோ எங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னேன், அம்மா இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அதெல்லாம் எப்படா நமக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஒத்து போகும் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னா. நான் எங்கள் அம்மா கிட்ட கிண்டலாக சொன்னேன், அம்மா நான் வரத்துக்குள்ளே செத்துறாது, நான் லைவாக யாரும் தொங்கி அது மாதிரி செத்ததே பார்த்ததில்லை, நான் வந்ததுக்கு அப்புறம் மாடியிலேருந்து குதி இல்லை தூக்கு போட்டு தான் நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு. நான் ஏன் சாகுறேன் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா நோன்னு சொல்லலை. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு தெரியும் சரவணன் இஸ் அ ப்ரொஃபஷனல். அவன் ஒரு முடிவு எடுத்தான்னா அவன் யோசிக்காம செய்ய மாட்டான். நான் சொல்றது புரியுறதா இல்லை? இன்னைக்கு நீ ஒரு முடிவு எடுக்கிற, ஒரு கிராஜுவேட் படிக்கும்போது நீ ஏதோ ஒரு லவ் பண்றன்னா கூட உங்க வீட்டில் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? ஏன்னா உனக்கு அந்த லெவலுக்கு திங்கிங் எபிலிட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ ஒரு ப்ரொஃபஷனலா இண்டிபெண்டா இருக்கும்போது நீ யாரை டிசைட் பண்றியோ அது ரொம்ப இண்டிபெண்ட். அந்த வாழ்க்கை சூப்பர்னா அந்த வாழ்க்கை சூப்பர். நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியோ அவங்களை, நீ எந்த ஊர்ல வாழணும்னு நினைக்கிறியோ அந்த ஊர்ல, நீ எந்த கம்பெனில வேலை செய்யணும்னு நினைக்கிறியோ அந்த கம்பெனில. ஈவன் சைலேந்தர் என்கிட்ட வேலை செய்யறது அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல. அவங்க அப்பா என்ன நினைக்கிறான்னா, ஏண்டா போய் சிஏ முடிச்சுட்டு இஎன்ஓல இருந்துட்டு கேஎஸ் அகாடமில போய் பண்ற, நீ எங்கேயோ பெரிய கம்பெனியில வேலை பார்ப்பேன் தான் நான் நினைச்சேன். ஒரு கேஎஸ் அகாடமின்றது ஒரு 50 கோடி டர்ன் ஓவர், அவனா 1000 கோடி டர்ன் ஓவர் கம்பெனில ஒரு பெரிய பாப்புலர் கம்பெனில கூட வேலை பண்ணலாம். ஆனா அவன் என்னன்னா அவனோட லைஃப் அவன் டேர்ம்ஸ்ல வாழறான். நான் சொல்றது புரியுறதா இல்லையா? அவன் வாழ்க்கையை அவன் டேர்ம்ஸ்ல வாழணும் அப்படின்னா யூ ஹேவ் டு பிகம் அ ப்ரொஃபஷனல். ப்ரொஃபஷனல்ன்றது ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனை முடிச்சாதான் ப்ரொஃபஷனல் இல்லை. இஃப் யூ ஆர் ஹேவிங் த எபிலிட்டி டு திங்க், ஏன் எதுக்குன்னு எனக்கு எல்லாமே தெரியும் சார், இதை எதுக்கு பண்றோன்றது எனக்கு தெரியும், இது இந்த சப்ஜெக்ட் ஏன், இந்த சாப்டர் ஏன், இந்த கான்செப்ட் ஏன், அது தெரிஞ்சாலே யூ ஆர் ஹேவிங் த எபிலிட்டி டு திங்க், யூ வில் பி அ சூப்பர் டூப்பர் சக்சஸ். ஆனா யூ வில் பி அ சூப்பர் டூப்பர் சக்சஸ். இந்த ப்ரொஃபஷன் எனக்கு பிகாம் முடிச்சுட்டு எனக்கு எந்த ஒரு ப்ரொஃபஷனும் பண்ண முடியாத சூழ்நிலை சார். ஈவன் நீங்கள் சொல்கிற அந்த 1 லட்சம் கூட இப்போ கூட நம்ம கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கேஎஸ் அகாடமியும் ஒரு MOU சைன் பண்ணியிருக்கோம். நாங்களும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பேக்வேர்டு கிளாஸில் இருக்க எல்லாருக்குமே வந்து கோச்சிங் ஃப்ரீயாக கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றின எதுவும் டீட்டெயில் வேணும்னா கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் இஸ் பேயிங் த ஃபீஸ் டைரக்ட்லி, நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் இருக்கு கண்ணா. ஓகேவா? ரைட். எல்லாருமே தமிழ்நாடு கவர்மெண்ட்
இஸ் ஹெல்பிங் த ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா சில கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. அந்த உன்னோட ஆனுவல் இன்கம், உங்க பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் less than 3 lakhs இருக்கணும். they are having criterias for that. அந்த மாதிரி உனக்கு பணம், ஏன்னா நம்ம ஒரு இன்ஜினியரிங்கோ ஒரு டாக்டரோ படிக்கிறோம்னா அவ்வளோ கோடி செலவாகும், கரெக்டா? ஆனா சிஏ ஒரு இன்டர்மீடியேட் படிக்கிறதுக்கு 1 lakh தான் மேக்ஸிமம் செலவாக போறது எங்களோட கோச்சிங்க்கு. நான் சொல்றது எல்லா ஃபீஸையும் சேர்த்து, சிஏ இன்ஸ்டியூட் ஃபீஸ், கேஎஸ் எல்லாத்தையும் சேர்த்து உனக்கு 1 லட்சத்துக்கு மேல செலவு இல்லை. அதுவும் இல்லாம அதை நீ முடிச்சு பாஸ் பண்ணிட்ட சிஏ இன்டர்மீடியேட் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் போது இன்னைக்கு ஸ்டைஃபண்டே நல்ல அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஒரு இன்டர்மீடியேட் பாஸ் பண்ணி நீ ஒரு ஆடிட்டர் கிட்ட 2 years வேலை பார்க்குற ஸ்டைஃபண்டே இப்ப 2000 3000, ஈவன் தோ இன்ஸ்டியூட் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கிறது கம்மினா கூட இன்னைக்கு என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 10,000 15,000 25,000 அந்த மாதிரி ஸ்டைஃபண்டே ஹையா வாங்குறாங்களான்னா ஸ்டைஃபண்டே ஹையா வாங்குறாங்க. ஸோ இதுல ஒரு பெரிய செலவு கிடையாது. பட் உன்னோட இன்வால்வ்மெண்ட், நீ படிக்கிற அந்த ஆர்வம், சும்மா ஒரு கேஷுவலா வந்து ஏதோ அது மாதிரி படிக்காம ஏன் எதுக்குன்னு புரிஞ்சு படிக்கிற மாதிரி நீ வந்துட்ட அப்படின்னா யூ வில் பிகம் அ ப்ரொஃபஷனல். நான் யாருமே முடியாதுன்னு அன்னைக்கு விஜயலட்சுமி மேம் என்ன அப்ரிஷியேட் பண்ணோன்னதான் எனக்கு தெரிஞ்சது என்னால முடியும், என்னாலேயும் படிச்சு இது பண்ண முடியும். அதான் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாயிண்ட். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நன்றி உணர்ச்சியோட நான் வந்து எஸ்பி விஜயலட்சுமி மேம் கிட்ட இருக்கேன். எந்த இதுனாலும் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு அவங்களே எனக்கே ஞாபகம் இல்லப்பா அது மாதிரி நடந்தது நீ சொல்றத, ஏன்னா அவங்களுக்கு அது ஞாபகம் இருக்காது. ஒரு டீச்சர் கிரியேட்டிங் இம்பாக்ட் இன் தி லைஃப் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட் இப்ப நான் இன்னைக்கு பேசுறேன், எனக்கு ஞாபகம் இருக்காது. இப்ப இதனால இங்க ஏதோ ஒரு பொண்ணு மாறி இருக்கு அப்படின்னா உனக்கு வந்து அப்பா சரவணன் சார் அன்னைக்கு பேசலன்னா நான் இந்த ப்ரொஃபஷனே முடிச்சிருக்க மாட்டேன், இதுக்கே வந்திருக்கேன், எனக்கு வேற ஐடியாஸ் தான் இருந்தது. இன்னைக்கு சரவணன் சார் பேசினதுனால எனக்கு உனக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும், எனக்கு அது தெரியாதானா எனக்கு தெரியாது. டீச்சர் கேன் மேக் a huge difference in the life of the students. நீங்க எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனலா மாறணும். நான் சொல்றது தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் முடிச்சாதான் நீ ப்ரொஃபஷனல்னு கிடையாது. கண்ணா புரியுறதா இல்லையா? உனக்கு ஏன் எதுக்குன்னு எல்லாமே தெரியும், உனக்கு அறிவு இருக்கு அப்படின்னாலே யூ ஆர் a ப்ரொஃபஷனல். அறிவு இருக்குனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த அறிவை யூஸ் பண்ணி பண்ணும்போது திறமை வந்துடும். அதான் கம்பீட்டன்ஸ். இப்ப இனிஷியலா எனக்கு ஒரு பேச தெரியாம இருக்கலாம், ஓவர் த பீரியட் அதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணி பேசணும்ன்றத நான் கன்சியூவ் பண்ணி பேச 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 கம்பீட்டன்ஸ் வந்துடும் ஓவர் த பீரியட். அதுக்கப்புறம் பேஷனேட்டா ஒரு வேலையை செய்யணும். எந்த வேலையுமே நீ வந்து ஒரு பேஷன் இல்லாம, ஒரு டீச்சரே வந்து ஆசையா எடுக்கிறாங்க அப்படின்னா நீ எல்லாரும் ரசிப்போம், கரெக்டா? ஏதோ கடமையேன்னு எடுக்கிறதா இருந்தா நம்ம கவனிக்க மாட்டோம். ஆசையா எந்த வேலை நீ செய்யறதா இருந்தாலும், நான் உனக்கு சொல்லியிருக்கேன் லைஃபே 2 தான். ஒன் மோர் டைம் ரீகலெக்ட் பண்றேன். ஒன்னு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லைஃப், இன்னொன்னு தி இம்பாக்ட் which we are creating in other person's life through our actions. நீ ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சு அதனால இன்னொருத்தரோட லைஃப்ல இம்பாக்ட கிரியேட் பண்ண, அதுக்கு நீ ஒரு ப்ரொஃபஷனலா மாறணும். இல்ல சார் என்னால ப்ரொஃபஷன்ஸே படிக்கவே முடியாது, எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம், பிகாம் முடிச்சு அடுத்த நிமிஷம் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு நீ நினைச்சா கூட அதுக்காக நாங்க உருவாக்கி இருக்கிறது இந்த கேஎஸ் பிளேஸ்மெண்ட் சர்வீசஸ். அது வந்து யாருக்காகனா, நான் எதுவுமே ப்ரொஃபஷனே படிக்கவே மாட்டேன், எனக்கான ஒரு வேலை வேணும், இமீடியட்டா எனக்கு ஒரு 30,000 ரூபா 25,000 ரூபாய்க்கு எனக்கு வேலை வேணும், என்ன 15,000 ரூபாய் வேல்யூ பண்றான், ஆனா ஒரு 30,000 என்ன வேல்யூ பண்ற மாதிரி பண்ண முடியுமா? அதுக்காக நான் கொண்டு வந்த ஐடியா தான் இந்த கேஎஸ் பிளேஸ்மெண்ட் சர்வீசஸ். இதுல என்ன பண்ணுவோம்னா, உனக்கு எந்த எக்ஸாமும் அது மாதிரிலாம் எதுவுமே எழுத வேண்டாம், பிராக்டிக்கலா ட்ரெயின் பண்ணுவோம். அக்கௌண்டன்சி பிராக்டிக்கலா என்ன, காஸ்டிங் பிராக்டிக்கலா என்ன, ஆடிட்டிங் பிராக்டிக்கலா என்ன, டைரக்ட் டாக்ஸ் பிராக்டிக்கல், இன்டைரக்ட் டாக்ஸ் பிராக்டிக்கல், கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் பிராக்டிக்கல், கம்யூனிகேஷன் ஸ்கில், இதை வளர்க்கறதுக்கு 300 அவர் எக்ஸ்பர்ட்ஸ் ஒன்ன ட்ரெயின் பண்ணுவாங்க கண்ணா. அதான் இந்த பிளேஸ்மெண்ட் சர்வீசஸ். இல்ல சார் எனக்கு சிஏ படிக்க வேண்டாம், சிஎம்ஏ படிக்க வேண்டாம், சிஏ நான் எந்த ப்ரொஃபஷனும் படிக்கிறதுக்கு விருப்பப்படல அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா இந்த கோர்ஸ் காஸ்டே இல்லாம கொண்டு வந்திருக்கோம் கண்ணா. ஓகேவா? நான் இதை பத்தி காஸ்ட்டை பத்திலாம் நான் பேசுறதுக்கு விருப்பப்படல, அது சைலேந்தர் பேசுவேன் இதை பத்தி. இது வந்து யாருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீ இந்த கோர்ஸுக்கு நான் ப்ரொஃபஷனல் படிக்க வேண்டாம் அப்படின்னு ஏதோ ஒரு ரீசன்ல நீ நினைச்ச, நான் சிஏ படிக்க போறதுல, சிஎம்ஏ படிக்க போறதுல, சிஎஸ் ஏதோ ஒரு கான்கிரீட்டா ஒரு ரீசன் வச்சிருக்க, ஆனா நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு எங்க அம்மா அப்பாவுக்கு கொடுக்கணும் சார், எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம், அவங்க அந்த மாதிரி யாரும் இருக்கீங்கன்னா நீங்க என்னால 1 year பிகாம் முடிச்சு 1 year சிஏ இன்டர்மீடியேட் படிக்கிறதுக்குலாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிராக்டிக்கலா எங்களோட டீம் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், உனக்கு எடுக்கிற எல்லாருமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், பிராக்டிக்கலா ஒருத்த வேலைக்கு போகும்போது அவனுக்கு என்ன திறமை இருந்தா அவனை அங்க மதிப்பாங்க, ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தா தான் உன்னை மதிப்பாங்க, கரெக்டா இல்லையா? ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ற உனக்கு பேசவே தெரியல, அவன் எப்படி உனக்கு வேலை கொடுப்பான்? ஸோ உனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்றது, பிளஸ் உனக்கு அக்கௌண்டன்சி ஸ்கில்ஸ், டாக்ஸேஷன் ஸ்கில்ஸ்ன்றது உனக்கு லேப்டாப்பை கொடுத்து உன்னை ஒரு ஜிஎஸ்டி ரிட்டனை ஃபைல் பண்ண வைப்போம். சும்மா ஜிஎஸ்டி ரிட்டன் இதுதான் மாதிரி காமிக்காம உன்னை பிராக்டிக்கலா அதை செய்ய வச்சு உனக்கு 4 மாசம் இன்டர்ன்ஷிப் வாங்கி கொடுப்போம். தட் இஸ் இது 300 hours கிளாஸ்
2 monthsல 60 நாள்ல இந்த கிளாஸை முடிச்சிருவோம். எல்லா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கிளாஸை 60 daysல முடிச்சு 4 months ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ்லயோ இல்ல ஒரு கம்பெனில ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லயோ உன்னை கேரண்டிடா நாங்களே பிளேஸ் பண்ணி 4 மாசம் அங்க ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு நாங்க உனக்கு பணம் கொடுப்போம். புரியுது? அந்த 4 மாச ட்ரைனிங்க்கு நானே உனக்கு ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுத்து 4 மாசம் அந்த ட்ரைனிங் முடிஞ்சோன்னே அதுக்கப்புறம் உனக்கு வேலையும் ஒரு 30,000 25,000 to 30,000 டிபெண்டிங் ஆன் த கேண்டிடேட்டுக்கு மினிமம் 25,000 ஜாப் கேரண்டியும் உனக்கு பண்ணி உன்னை பிளேஸ் பண்றோம். அது மினிமம். உனக்கு 40,000 கூட கிடைக்கலாம். இப்போ கூட ஒரு பையனுக்கு 28,000 கிடைச்சிருக்கு. ஸோ நிறையவும் கிடைக்கலாம். ஆனா அந்த 25,000 கம்மியா இல்லை. இப்போ இன்னைக்கு ஒரு பிகாம் முடிச்சுட்டு போற ஈவன் எவனோ ஒருத்தர் 25,000 உனக்கு கொடுத்தா கூட நாளைக்கு உனக்கு அறிவில்லைன்னு உன்னை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவான். கரெக்டா இல்லையா? அதே உனக்கு ஒரு டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தெரியும், ஒரு ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் உனக்கு ஃபைல் பண்ண தெரியும், ஒரு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் உனக்கு ஃபைல் பண்ண தெரியும். இது எல்லாத்தையும் கத்துண்டு உனக்கு வந்து இந்த பவர் பிஐன்றது என்னன்னு தெரியும், எக்ஸல்ல ஃபாஸ்டா ஒர்க் பண்ண தெரியும், உனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கு. இதெல்லாம் உனக்கு டெவலப் பண்ணி உன்னை அனுப்புறதுக்கான ஒரு ஐடியா தான். ஏன்னா காமர்ஸ் குரூப் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா வாழறதுக்கு என்ன ஐடியான்னு நான் யோசிச்சது, எல்லாரையும் எப்படியாவது இந்த ப்ரொஃபஷனை இன்டர்மீடியட்டாவது படிக்க வச்சு அவனுக்கு ஃபண்டமெண்டல்ஸை ஸ்ட்ராங்கா கொடுத்துடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் பேச்சு கேட்டு நீ இன்டர்மீடியேட் ஜாயின் பண்ற, சிஏ இன்டர்மீடியேட் ஜாயின் பண்ற, ஆனா உன்னால் சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியல. அதை பத்தி கவலைப்படாத. நீ எல்லார்கிட்டயும் சொன்னா சிஏ படிக்கிறது அறிவை வளர்த்துக்கிறதுக்காக. அது பாஸ் பண்றது பாஸ் பண்ணாது, அது ஒன் டே கேம். என்னோட எக்ஸாம் எழுதி அன்னைக்கு நல்லா எழுதினா பாஸ் பண்ணுவேன், இல்லைன்னா இல்லை. பட் அந்த அறிவு எனக்கு பர்மனன்ட். அந்த அறிவு சிஏ இன்டர்மீடியேட்ல நாங்க கொடுக்குற அறிவை வச்சு அதுக்கப்புறம் சிஎம்ஏ யூஎஸ்ன்னு ஒன்று இருக்குன்னா வெறும் 6 மாசம் தான். ஒரே 2 சப்ஜெக்ட் எழுதினா உனக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி கொடுக்குறோம். சிஎம்ஏ யூஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுவும் ஒரு 1 lakhக்குள்ள அந்த செலவு 1 lakh மேக்ஸிமம் செலவு 1 lakh ஆக போகிறது. இப்போ எங்களுக்கு ஒரு சிஏக்கு நீ வந்து ஒரு 1 lakh செலவு வச்சு நீ படிச்சுட்டு அதை ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமானா ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இதை இன்டர்மீடியேட் நீ ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னா கூட நீ பயப்பட வேண்டாம். ஏன்னா சார் எல்லாருமே பாஸ் பண்ணல, பரவாயில்ல. என்கிட்ட இந்த அறிவு வந்துச்சுல, காஸ்ட் அக்கௌண்டிங் அறிவு, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அறிவு, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அறிவு, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அறிவு, இந்த அறிவை வச்சு நீ அந்த மாதிரி இன்டர்நேஷனல் கோர்சஸ், ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் அதை படிச்சா கூட இவன மாதிரி இஎன்ஒய்ல டெலாய்ட்ல, ஏன்னா சிஎம்ஏ யூஎஸ் எடுத்துப்பானா சிஎம்ஏ யூஎஸ் எடுத்துப்பான். உனக்கு அங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இதே சிஏக்கு ஈக்குவலண்டா சேலரியும் வரதுக்கு என்ன இருக்கு, சான்ஸ் இருக்கு. ஏன்னா உனக்கு ஃபண்டமெண்டல்ஸும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு எங்க கிட்ட இருந்து படிச்சு, பிளஸ் ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனும் கையில இருக்கு. இப்ப டைரக்டா யூஎஸ் சிஎம்ஏ படிக்கிறவங்களுக்கு தான் ரிசல்ட்ஸ் வராம இருக்கு. ஈவன் டைரக்டா யூஎஸ் சிஎம்ஏ படிச்சு ரிசல்ட் வந்தா கூட அவனுக்கு இன்டெப்த் நாலேஜ் சப்ஜெக்ட்ல இல்ல கண்ணா. சோ அதனால நாளைக்கு லாங் ரன்ல வேல்யூ இல்லாம போயிடும். ஒருத்தனுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஒரு ப்ரொஃபஷனல் ஆகிறதுக்கு. அந்த ஃபண்டமெண்டல்ஸை நீ எய்தர் சிஏ கோர்ஸ்லயோ இல்ல சிஎம்ஏ கோர்ஸ் யாரோ ஸ்ட்ராங்கா பண்றதுலயோ இல்ல சிஎஸ் கோர்ஸ்லயோ தான் இது கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. யாரெல்லாம் சிஏ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, யாருக்கெல்லாம் அக்கௌண்டிங் ரொம்ப பிடிக்கிறதோ, எனக்கு அக்கௌண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னா சிஏசி ஆப்ஷன் கண்ணா. எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் ரொம்ப பிடிக்காது, லா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த தியரி படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் கண்ணா. தியரி பிடிக்கும்னா கம்பெனி செக்ரட்டரி. உனக்கு அக்கவுண்டிங், டாக்ஸ் அதெல்லாம் எனக்கு பிடிக்கும் சார் சம் போடுறதுக்கு அப்படின்னா நீ வந்து சிஏ கோர்ஸ் எடுத்துக்கலாம். சிஎம்ஏவை டைரக்டா எடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். சிஏ படிக்கும் போதே சிஎம்ஏவை ஆட் ஆன் எடுத்துக்கும். ஏன்னா சிஏ டீச்சர்ஸ் தான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க கம்பேர்ட் டு சிஎம்ஏ டீச்சர்ஸை விட. சிஏ டீச்சர்ஸ் தான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இப்போ எனக்குலாம் வந்து சிஎம்ஏ கிளாஸ் எடுக்கலாம் ரொம்ப பிடிக்காது. எனக்கு வந்து ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சிஏவா இருந்தானா the way in which I take classes will be totally, ஏன்னா அதான் டாப் மோஸ்ட் ப்ரொஃபஷன். சிஎம்ஏ செகண்ட் லெவல் ப்ரொஃபஷன்றதுனால என் வீடியோஸ் கொடுப்பேனே தவிர என் லைஃபை அந்த கொடுக்க மாட்டேன். ஸோ டாப் மோஸ்ட் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து எடுக்கணும்னா நீ சிஏ கோர்ஸை செலக்ட் பண்ணிட்டு சிஎம்ஏவை ஆட் ஆன்னா என்ன சார் அப்படின்னா, அதுக்கு நீ கிளாஸ் எல்லாம் போக வேண்டாம். அந்த சிஏல இருக்க சப்ஜெக்ட்ல தவிர சிஎம்ஏல எதனா ஆடடா சப்ஜெக்ட் இருந்தா அதுக்கு மட்டும் நாங்க வீடியோ கொடுத்துருவோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு சிஏ கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு உனக்கு அறிவு வந்துடும். அந்த சிஎம்ஏல இருக்க 1 or 2 சப்ஜெக்ட்ஸ்க்கு என் வீடியோவை பார்த்துட்டேன்னா, இப்போ நேத்து நம்மளோட சிஎம்ஏ டாப்பர் 368 மார்க்ஸ் எடுத்திருக்கான். எங்களோட டாப்பர் 400க்கு 368 மார்க், ரெக்கார்ட் பிரேக்கிங் ஸ்கோர் எடுத்த பையன் சிஏ ஃபவுண்டேஷன் பையன். இன்னும் சிஏ ஃபவுண்டேஷன் அவன் எழுதவே இல்லை. ஜனவரியில் 4 தான் எழுத போறான் எக்ஸாம். ஜனவரி 11 தான் அவனுக்கு எக்ஸாம் ஆகும். அதுக்குள்ள சிஎம்ஏ ஃபவுண்டேஷன்ல 368 எடுத்தான். ஏன்னா அவன் சிஏ ஃபவுண்டேஷன் கிட்ட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டான்ல, இந்த ஆட் ஆன் அந்த 6000 ரூபா கொடுத்து அந்த ஆட் ஆன் என்னெல்லாம் அடிஷனலா இருக்கோ அந்த வீடியோஸ் மட்டும் நான் அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அந்த ஸ்டூடெண்ட் தான் டாப்பர் 368 மார்க்ஸ் எடுத்திருக்கான்.
எதுக்காக இதை சொல்றேன் உனக்கு அப்படின்னா, நீ சிஎம்ஏவை ஃபுல் ஃபிளெஜ்டா எடுக்காத, அது கொஞ்சம் ஈஸி அப்படின்னு சொல்லி எடுக்காத. நான் சொல்றது புரியாத? நம்ம இப்போ ஈஸி எதுக்குன்னு போகக்கூடாது. நமக்கு எதுல அறிவு நல்லா வரும் அப்படின்னு எடுத்துட்டு சிஎம்ஏ கோர்சஸை ஆட் ஆனா பண்ணிக்கோ. எனக்கு தியரி பிடிக்கும்னா சிஎஸ் எடுத்துக்கோங்க. நான் டைரக்டா சிஎஸ் கோர்ஸ், எனக்கு அக்கவுண்ட்ஸ், டாக்ஸ், காஸ்டிங் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீ சிஏ கிளாஸை ஜாயின் பண்ணி அந்த அறிவுக்காக எங்க கிட்ட இருந்து படிச்சு அந்த அறிவை வாங்கிட்டு சிஏ எக்ஸாம் பாஸ் பண்ணி சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆயிட்டுனா சூப்பர். அப்படியே பாஸ் பண்ணலனாலும் நீ வருத்தமே பட வேண்டாம். ஒரு இன்டர்நேஷனல் கோர்சஸ் நாங்களே ரெக்கமெண்ட் பண்ற சில இன்டர்நேஷனல் கோர்சஸ் நீ படிச்சனா கட்டாயமா you will become a professional as well as you will be having a knowledge, ability to think. இதெல்லாமே வந்துருங்க. This is the right guidance I am giving. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அறிவு இருந்து ஒருத்தர்கிட்ட ஒரு கம்பெனியில நீ வேலைக்கு போகும்போது நீ எந்த வேலை செஞ்சாலும் அறிவை யூஸ் பண்ணி செய்ய போற, உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுவான். ஒருத்தன் அறிவு இல்லாம ஒரு கம்பெனிக்கு போனானா உனக்கு ரெஸ்பெக்டும் கிடைக்காது, பணமும் கிடைக்காது. This is what I want to tell everyone. Kana, loving you so much. Thank you so much, Kana, for your patience.